ஒருங்கிணைக்கும் நமது தமிழ்த்திண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் திரு சாமிமலை சங்கர் கணேஷை நினைவு கூர்ந்து அவரை இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை எல்லாம் நிறைவாக செய்துவிட்டார். அவரையும் நினைவு கூர்ந்து அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்று உங்கள் ஆர்வத்தையும் பாராட்டி முதலாவதாக நிகழ்ச்சியின் பங்கேற்பாளராக நம்மிடையே இணைந்திருக்கும் கடலூர் சாந்தா அம்மாவை அவருடைய நிகழ்ச்சியை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் அவர்கள் என் முதல் தெரிவித்து தமிழ் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மண் வளம் என்று நான் கொடுத்தேன். மண் வாசனை மண் வளம் ரெண்டும் தான் பேச போறேன். மண் வாசனை நீங்க தொடர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒளி வந்து கொஞ்சம் இடையூறு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல. எனக்குமே இடையூறு தெரியுது. உங்களோட காணொலியை அமர்த்திட்டு நீங்க தொடர்ந்தீங்கன்னா கொஞ்சம் இடையூறு கம்மியாகும் நம்புறேன். முயற்சி பண்ணுங்க. அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். அம்மா வந்து மீண்டும் இணைவாங்க. கவிதா ராஜகோபாலன் அவர்களே வருக. யானை சுந்தரம் அவர்களே வருக. பேரே வச்சுட்டீங்களா? தலைப்பு பார்த்தோடனே எனக்கு இல்ல, நான் தலைப்பு கொடுக்காம அந்த தலைப்புல பேசலாம் நினைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறேன். ஐயா வந்து அந்த தலைப்பு கொடுத்துட்டாங்க. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் நெறியாளர் அவர்களே. இப்ப கேக்குறதா? கேக்குதுமா? தொடருங்கள். மண் வளம் மண் வாசனை இது ரெண்டையும் தான் பேச போறேன். மண் வாசனைன்னு தலைப்பு கொடுத்தா திரைப்படத்தை பத்தி நினைச்சு போறாங்களேன்னு மண் வளம்னு கொடுத்திருந்தேன். மண் வளம் மண் வாசனை அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பால வந்து எல்லாரும் ஒன்றுதான். எந்த உயர்வான இடத்துல இருந்தாலும் தாழ்வான இடத்துல இருந்தாலும் எல்லா உயிர்களும் ஒன்றுதான். ஆனா அவர்கள் வந்து அவர்கள் வேலைக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு வந்து மரியாதையும் பெருமையும் கொடுக்கப்படும். அதில் தான் வேற்றுமை இருக்குமே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து எல்லா உயிர்களும் ஒன்றுதான். இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு உண்டு. எதை போட்டாலும் மக்கிவிடும். இந்த மண் வந்து கேக்குறதா? கேக்குறதா மேடம்? ப்ரொசீட் பண்ணுங்க. தொடரலாம், நீங்கள் தொடரலாம். இந்த மண் வந்து எதை போட்டாலும் வைக்கிடும். ஆனா விதைகளை போட்டோம்னு சொன்னா உடனே அது முளைச்சு வந்து விருட்சமா வந்துடும். அந்த விருட்சமா வந்தது வந்து என்ன ஆகும்னு சொன்னா அதோட கிளைகள்லாம் கை மாறி எல்லா கிளைகளும் கைகள் மாறி வானத்தை நோக்கி நமக்காக பிரார்த்தனை செய்வது போல் இருக்கும். மழையை கொடுத்து மக்களையும் உயிரினங்களையும் நன்றாக வளர வைப்பதற்கு மழை தேவை என்று அந்த விருட்சம் பிரார்த்தனை செய்வது போல் நமக்கு தோன்றும். அந்த ஒரு தாய் வந்து கருவிலேயே அது எந்த நாள்லயுமே உண்டு. கருவிலேயே அவங்க வந்து என்னன்னா ஒரு மண் வாசனை. மண்ணை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மசக்கன்னு சொல்ற வழக்கம். மாங்காய் சாப்பிடுவாங்க, மண் சாப்பிடுவாங்க, செங்காய் மாவு எடுத்து அதை அரைச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாம்பல் அந்த நாள்ல. இப்ப எல்லாம் ஏது அடுப்புல சாம்பல் கிடையாது, அடுப்பே கிடையாது. அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மண் வாசனையை அந்த குழந்தை கருவிலேயே உணர்ந்து விடுகிறது. அந்த ருசியை அது அப்பவே தெரிந்து கொண்டு விடுகிறது. அது குழந்தை பிறந்து 6 மாசத்துல வந்த உடனே அது நீங்க என்ன ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அது தரையை எடுத்து நக்கிடும், சவத்தை எடுத்து நக்கிடும். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் 8 மாசம் ஆனா பல்ல சவத்துல வந்து கடிக்கும். அது
அதாவது பல்லு முளைக்கிறதுன்னு சொல்லுவோம். துரு துருன்னு இருக்குன்ட்டு. அதாவது அது மண்ணை நக்கும். அந்த மண்ணை நக்கி அந்த ருச்சி தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வருது. இந்த கர்ப்பத்தில் வரக்கூடிய மண் வாசனை இறக்கும் வரலையும் மனிதர்களுக்கு உண்டு. அந்த வாசனை மாறவே மாறாது. அந்த குழந்தை பிறந்த பிறகு கணவன் வீட்டுல கொண்டு விடும் பொழுது என்ன செய்வாங்க, ஒரு துணியில வந்து ஒரு மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த ஊர் மண்ணை எடுத்து கொஞ்சம் முடிஞ்சு கொடுப்பாங்க. இதை நீ எடுத்து கொண்டு போய் தொட்டில கட்டு, குழந்தை தொட்டிலம்பாங்க. ஏன்னா அந்த வாசனையை அது அறியணும். அப்பதான் அது தூங்கும், இல்லைன்னா ராத்திரி கத்தும். ஆகையினால அந்த முடிச்சா அவரை வந்து தொட்டில கட்டுவாங்க. பொதுவா வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு வயிற்ற பெட்டுது, வாந்தி எடுக்கிறது, பஸ்ல போனா ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா மாத்திரையெல்லாம் முன்னாடி சாப்பிட்டுன்றோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எலும்பிச்சை இலை இருக்கு இல்லையா, அதை கசக்கிட்டு மோந்து பார்ப்பாங்க. ஒரு எலும்பிச்சம்பழத்தை கையில எடுத்துக்கிட்டே பஸ்ல வருவாங்க. ஏன்னா அது மோந்துக்கிட்டே இருந்தா வாந்தி வராதுன்னு சொல்லிட்டு. அதையும் விட வீட்டுல இருக்காங்க, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வாந்தி வருது அப்படின்னு சொன்னா செவத்துல வந்து தண்ணி அடிப்பாங்க. ஏன் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அந்த மண் வாசனை. அந்த மண் வாசனை அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த மண் வாசனையை வந்து நுகர்ந்தாங்கன்னா வாந்தி வருது நின்னுடும். அதனால இந்த மண்ணுக்கு வந்து அப்படி ஒரு மாண்பு அதுக்கு உண்டு. ஒரு பையன் சைக்கிள் கத்துக்கிறான்னு சொன்னா சைக்கிள் காயம் இல்லாம கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த ஒரு இடத்துலயான காயம் வந்துடும். காயம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஓடி போய் மருந்தெல்லாம் போட மாட்டாங்க. டக்குன்னு அந்த மண்ணை எடுத்து சலிச்சுட்டு அதுல அப்படியே அப்பிடுவாங்க. ஏன்னா அந்த மண்ணு வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பையிலேருந்தே மக்களுக்கு வந்து அதே மாதிரி பெண்கள் வந்து பாத்திரங்கள் வீட்டுல இருக்குன்னு சொன்னா பாத்திரங்களுக்கெல்லாம் பேர் விட்டுவாங்க. ஏன்னா என் பாத்திரம், மாமியார் பாத்திரம், அம்மா வீட்டு பாத்திரம்னுட்டு. இப்ப அது 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 வந்து இப்ப நடக்கிறது இல்லை. ஆதி காலத்திலேயே கீழெல்லாம் நம்ம தோண்டி இந்த இடுக்கும் பொழுது அதுல வந்து மண் பானைகள் வருது இல்லையா, அதுல யசோதா, அதிதி அப்படின்னு எல்லாம் பேர் தமிழ்ல எழுதியிருப்போம். அப்ப அந்த நாள்லயே அவங்க பேரை அதுல வந்து எழுதியிருக்காங்கன்னு தோன்றுது. அந்த மண்ணுக்கு வந்து அவ்வளவு ஒரு மாண்பு இருக்கு. பொதுவா வந்து அந்த அதாவது மண்ணு ஒருத்தர் முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, முடியல டாக்டர் வந்து பார்க்க முடியாதுன்றார் மருத்துவர். அவரை வீட்டுக்கு அழிச்சுன்னு வந்துட்டாங்கன்னா அவருக்கு பால் ஊத்துவாங்க. முடியலன்னு சொன்னா சரி இதுக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னுட்டு அவருடைய ஆத்மா வந்து அவர் தொண்டைக்கும் மேலுக்கும் கீழும் அலபாஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல பொண்ணை கரைச்சு ஊத்துவாங்க, வெள்ளி கரைச்சு காசை உரைச்சிட்டு ஊத்துவாங்க. பொண்ணுக்குமே உயிர் வந்து போகாது. அப்ப என்ன செய்வாங்க, ஒருத்தர் சொல்றாரு மண்ணு ஆசை அவருக்கு உண்டு, அந்த மண்ணை துளியூண்டு கரைச்சு வாயில ஊத்துங்க அவர் இறந்துருவாருமாங்க. அதே மாதிரி மண்ணை கரைச்சு ஊத்துனா அவருக்கு நின்றுடும். அதாவது அந்த மண் வாசனைங்கிறது கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு உயிர் போகும் வரை அந்த மண் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கு. இந்த மண் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மண் வந்து செடி கொடிகள்லாம் இருக்கு, கோடை நாள்ல வறட்சியா போயிடும். அந்த நேரத்துல வந்து இந்த செடியில உள்ள ஈரத்தை வந்து இந்த மண் இழுத்துக்கு வச்சுக்கும். அப்ப இந்த மழை மேகங்கள், கருமேகங்கள் நீரை மேலே கொண்டு போய் மழையாக பொழியும் பொழுது அந்த மழை நீரானது பூமியில பட்ட உடனே அந்த அதாவது எண்ணெய் பசைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் பசை வந்து மேலே கிளம்பி வாசனையை கிளப்பி விடும். அந்த செடியில உள்ள ஈரத்தை இழுத்து வச்சுருக்கு இல்லையா அந்த பூமி, அதுல இருந்து வர எண்ணெய் பசை மேலே காற்றில எழும்பி நமக்கு வாசனையை கொடுக்கும். அதே போல பாக்டீரியாக்கள், அதுலயே சில நல்ல பாக்டீரியாக்கள் அந்த காற்றில் கிளம்பி காற்று அடிக்கிறது அப்படின்னு சொன்னா மழை பெய்ய போறதுன்னா காற்று அடிக்கும். நம்ம எங்கேயோ மழை பெய்யறது மண் வாசனை வருதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மழை வரப்போறது மண் வாசனை வருதுன்னு சொல்லுவோம். இந்த மழை பெய்யும் பொழுது அந்த பூமியில உள்ள பாக்டீரியாக்கள் அப்படியே கிளம்பி இனப்பெருக்கத்தை உண்டு பண்றதுக்காக பறந்து செல்லும், எல்லா இடத்துலயும் பரவும். அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த வாசனை நுகரணும்னு ஆசையா இருக்கும். வெளியில இருந்தா உள்ள இருந்தா கூட ஓடி வந்து வாசல்ல நின்று அதை உறிஞ்சுவோம் மூக்கால. அது சில பேருக்கு இந்த பாக்டீரியா ஒத்துக்காது. சில பேருக்கு ஜுரம் வரும். ஜுரம் வந்தா மழையாளி நீ நனைஞ்சுட்ட அதான் ஜுரம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த பாக்டீரியாக்கள் மூக்குக்குள்ள போன உடனே சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு ஒண்ணும் செய்யாது.
ஆகையினாலதான் அந்த மண் வந்து அந்த பூமியில வந்து இந்த மண் வளமாக இருக்கக்கூடிய மண் இருந்ததுன்னா பயிர்கள் நன்றாக வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். பொதுவா வந்து நம்ம ஒரு மண்ணின் மைந்தன், நம்ம எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள். வறட்சியான காலங்களில் தாவரங்கள் ஈரப்பதத்தை மண்ணில் உறிஞ்சப்பட்டு எண்ணெய் பசி உருவாக்கித்தான் அது வந்து வாசனையை குடிக்கின்றது. காளிதாசர் ரகுவம்சத்துல வந்து மகாகாவியத்தில் ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா திலீபனின் மனைவி சூதர்ஷனை கருவுற்று இருக்கும் போது 12 ஸ்லோகங்களை சொன்னாராம். அந்த 12 ஸ்லோகங்கள்ல மண்வாசனை அந்த ஸ்லோகமும் அதுல இருக்கு. அது வந்து சில பாடல்கள். நீர் வறண்ட தடாகங்கள், மழைக்கால மேகங்கள் வானத்தில் கூடி மழையாக இறங்கும் பொழுது, அது கீழே பூமியை நனைக்கும் பொழுது மகிழ்ச்சியில் மண் வளம் வீசும். காட்டு யானைகள்லாம் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அது போல திலீபன் சொல்றாரு, தன் மனைவியின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட மண்ணின் மனத்தை கொண்டு அவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதை அவர் கண்டுபிடிச்சாராம். ஏன்னா அந்த அவ்வளவு பொலிவு அந்த முகத்துல அவளுக்கு வந்துருமா. நம்ம ஏன்னா மண்ணை திங்குறா இல்லையா, ஏன் அந்த மண்ணை திங்குறா அப்படின்னு சொன்னா, அதாவது ததானனும் மிருகசூரவி சீதேஸ்வரோ ரகிஷி உபாக்ராயா என்பது ஒரு அழகான கவிதை. இந்த கவிதை வந்து அந்த பூமியே அதிபதியாக இருந்த திலீபன் தன்னுடைய மனைவி முகத்தில் பொலிவை பார்த்துவிட்டு, இந்த அவள் மண்ணை தின்றிருக்கிறாள், அவள் கர்ப்பமாக இருந்தால் தானே மண்ணை தின்பாள், ஆகையினால மண்ணை தின்றிருக்கிறாள் என்பதை அவன் அறிந்து கொண்டானான். அதான் இந்த கவிதைக்கு பொருள். அதனால அவ என்ன நினைக்கிறா, எதுக்காக மண்ணை சாப்பிட்டாவ அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணை சாப்பிட்டோம்னு சொன்னா பூமியில இந்திரன் லோகத்தில் இந்திரன் எப்படி தேவேந்திரன் எப்படி இந்த லோகத்தை ஆள்கிறானோ அதே மாதிரி 8 திக்குகளிலையும் அவன் இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை 8 திக்குகளையும் தேரில் வந்து சுற்றி வலம் வரணுமா. அப்படி ஒரு ஆசைப்படுறாளாம். அது மாதிரி என் புள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசைப்பட்டுதான் அந்த மண்ணை சாப்பிடுறாளாம். ஆகையினால அவளுக்கு வந்து அவளை பொறுத்தவரையிலையும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா, பொதுவா அரசு எல்லாம் என்ன செய்வாங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கணும், ஏன்னா நாட்டை ஆளணும். அதுக்காக எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், நாட்டை ஆள வேண்டும், 8 திக்குகளிலே அவனுடைய தேர் எல்லா இடத்துலையும் சுற்றி வர வேண்டும், வலம் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் அவ ஆசைப்படுறாளாம். அதனால அந்த பேறு காலத்தில் ஆசைப்படுகிறாள். ஒரு நெல் மணி அப்படிங்கிறது வந்து முற்றிய நெல்மணி வந்து கீழே விழுந்தனா பல நெல் மணிகளை அது வளர வைக்கும். நாம் விழும் பொழுது முற்றிய நெல்மணியாக விழ வேண்டுமே தவிர பதராக விழக்கூடாது. அதனாலதான் விளைந்த நெல்மணியாக அப்துல் கலாம் விழுந்ததால் தான் இந்த நாட்டில் உள்ள 120 கோடி மக்கள் மனதிலையும் அவர் நெல் மணிகளாக நினைவில் இருக்கின்றார் என்பதை நிலைத்து நிற்கின்றார் என்று கூறி வளமான பயிர் வளர்வதற்கும் உயிரினங்கள் வாழவும் உதவுகிறது இந்த மண் அப்படிங்கிறத சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். உமா அடுத்த பங்கேற்பாளர் தொடருங்கள். ஓகே சரி, மன்னிக்கவும். இன்றைய எனது உரை ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்துல நான் ஒரு நிமிடம் சொல்லிக்கவா நெறியாளர் அவர்களே? சொல்லுங்க. இல்ல சாந்தா மாமி எப்படி வந்து அந்த அதாவது இதெல்லாம் வழக்குல இருக்கிற விஷயங்கள், வழக்குல இருந்து இப்போ இருக்கான்னு கூட தெரியாத விஷயங்கள் அந்த கிராமங்கள்ல நடக்கிறதுல ஆரம்பிச்சு அப்துல் கலாம்ல கொண்டு அதை நிறைவேற்றது வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எவ்வளவு தகவல்கள் அதுக்குள்ள ஒரு கவிதையை சமஸ்கிருதத்துல சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லி எத்தனை ஒரு முயற்சி எடுத்து இத வந்து இந்த உரையை தயார் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளவு கடகடன் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிமா.
உமா பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசின சாந்தா மாமி வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லா மாசமுமே நம்ம தமிழ் திண்ணையில எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தமிழ் சார்ந்த தலைப்புகளே எடுத்துட்டு இருக்கேன். தமிழகத்துல வணிகம் எப்படி இருந்தது, தமிழக மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, தமிழக மக்களின் உணவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு அதை தொடர்ந்து பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கேன். சொர்ணவல்லி கலந்துப்பாங்க, சொர்ணவல்லியும் அவங்களுடைய மகன் அரசு மகனும் இணைவாங்க அப்படின்னு நினைச்சேன். இது வந்து அவங்களுக்கு அரசு மகனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே இப்ப நம்ம எல்லாருமே தமிழ் மட்டும்தான், தமிழ் பேச்சு வழக்குல மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. பேச்சு வழக்குல இருக்கிறதுலயும் நம்மளுக்கு பழமொழிகள்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம அந்த காலத்திலேயே இப்ப கவிதா சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்துல வழக்கொழிஞ்சு போன வழக்கத்தையும் வந்து சாந்தா மாமி வந்து அழகா எடுத்துன்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு. சாந்தா மாமி ஒரு 2-3 கருத்து சொன்னாங்க. ஒண்ணு வந்து இந்த இறந்து போறவர்கள் தொண்டையில மண்ணு போடுறது அப்படிங்கிறது, அப்புறம் பெரியவங்களுக்கு மரியாதை பண்றது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு 11 கீழ்கணக்கு நூல் அதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஒரு முன்னுரையா வந்து சாந்தா மாமி பேசுறது வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் வந்து பழமொழி 400ங்கிறதுல இருந்து ஒரு 4 பாடல்கள் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப சங்க காலத்து இலக்கிய நூல் இது. இதை எழுதினவர் முன்றுரை அரையனார் அப்படின்னு. நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம பேசும்போது நிறைய பழமொழிகள் நம்ம இதுக்கப்புறமும் பயன்படுத்தணும். பழமொழி 400 மாதிரியான புத்தகங்களை பார்த்து ரெஃபர் பண்ணிங்கிறதுக்கு தெரியல மணி, ரெஃபரன்ஸ்க்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல. குறிப்பெடுத்துக் கொள்வது. ஆங்கிலத்திலேயே தொடருங்கள் பரவாயில்ல. இல்ல நீங்க தமிழ்ல முயற்சி செய்யுங்க, ஆங்கிலத்துல தொடர வேணாம். குறிப்பெடுத்துக் கொள்ள உதவுவது. நன்றி. கூகுள் அன்னையாரை தொடர்பு கொள்ள மனம் இல்லாததால் அவங்களும் அதான் சொல்றாங்க, குறிப்பு. நீங்க அதை வந்து ஒரு சான்றாக குறிப்பெடுத்து சான்று மிகச்சரியான வார்த்தை. நன்றி கவிதா. தரவு தரவு மிக பயன்பாட்டுல இருக்க ஒரு சொல் தரவு. அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம பயன்படுத்துற சொற்களா இதெல்லாம் வந்து வரணும். சிலதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம், நம்மளையே அறியாம நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு 4 பாடல். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பழமொழி 400ங்கிற புத்தகத்துல. இதை எழுதியிருக்கிறவர் வந்து முன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து அரையனார் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு அரசனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள், சின்ன சின்ன பாடல்கள். இந்த 4 வரியான வெண்பாக்கள் எல்லாமே கடைசி வரியில வந்து ஒரு பழமொழி இருக்கும். இந்த மாதிரி 400 பழமொழிகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கு. முதல் பழமொழி, உரை முடிவு காணான் இளமைப்போன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுல கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து வயது முதிர்ந்தவன் போல நரைமுடிய வந்து தலையில கவிழ்த்து கொண்டு, அவையில வந்து நிறைய முதியவர்கள்லாம் இருக்காங்க. அரசன் வந்து சின்ன வயசுலயே வந்து அரசுரிமை பெற்றுட்டான். இந்த சின்ன பயலா வந்து நீதி சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலைப்படும் போது அவங்களுடைய மன அமைதிக்காக நரைமுடிய தலையில கவிழ்த்துட்டு வயது முதிர்ந்தவர் இருக்கிற அவையில நல்ல சொற்களை, அதுக்கு தேர்ந்தெடுத்த சொற்களை கொண்டு சரியான தீர்ப்பை வழங்கினான் அப்படிங்கிற ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அததான் வந்து புலவரும் இங்க சொல்றார். அதனால என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சோழன் வந்து ராஜ குலத்துல இருந்திருக்கான். சோ அந்த அவனுடைய குலத்தினுடைய அறிவு வந்து அவன் யாருமே சொல்லி கொடுக்காமலே கூட அவனுக்கு இனிதாய் அமைந்தது அப்படின்னு. இதே மாதிரி இப்போ இந்த காலத்துல கூட வந்து சமீபத்துல சுவாமி மலையில ஒரு தேர் ஒண்ணு பண்ணினாங்க. அது செய்த சிற்பி அவர் வந்து அவருடைய தகப்பனாரும் வந்து கைதேர்ந்த சிற்பி. அவங்க வந்து பரம்பரையா அவங்க வந்து சிற்ப கலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் செஞ்சு கொடுத்த அந்த கலை நுணுக்கம் நிறைந்த அந்த தேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்ட பெற்றது. எல்லாருமே பேட்டி எடுத்தாங்க. அப்ப அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சாதாரணமா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ற, இது நாங்க எப்பவும் பண்ணிட்டே இருக்கிறது தானேங்க, இதுல வந்து
ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடக்கமாவும் ரொம்ப சாதாரணமாவும் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அது வந்து இந்த பழமொழியில தெரிய வருது, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படிங்கிறது. இந்த பழமொழியோட சேர்த்து அவரு புலவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு குட்டி கதை, கரிகால் சோழனுடைய பெருமையும் எடுத்து சொல்லிருக்காரு. அதே மாதிரி அடுத்த அடுத்த பழமொழி, நிலைஇய பண்பு இலார் நேர் அல்லர் என்று ஒன்று உளைய உரையாது உறுதியே கொள்க வளை ஒலி ஐம்பாலாய் வாங்கியிருந்து தொலை எண்ணார் அப்பம் தின்பார். இதுவும் நம்ம வந்து சாதாரண பேச்சு வழக்குல சொல்ற பழமொழிதான். தொலை எண்ணார் அப்பம் தின்பார். இப்ப வந்து பேச்சு வழக்குல வந்து தோசைய சாப்பிடு ஓட்டை எண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பழமொழிக்கு ஈக்குவலான சரிசமமான ஒரு பழைய கால ஈடான சமமான சரிசமமான பழைய காலத்து பழமொழி வந்து தொலை எண்ணார் அப்பம் தின்பார் அப்படிங்கிறது. அப்பத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்னு விரும்பினவங்க வந்து அதை கையில வாங்கினதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு ஓட்டை இருக்கு அப்படின்னு எண்ண மாட்டாங்க. அது என்றது வந்து ஒரு நல்ல நடுநிலைமையான மனம் கிடையாது. அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, இல்ல நம்ம அதை ஒப்புத்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற குறைய கண்டுபிடிக்க கூடாது. அத மனசொப்பை எடுத்துக்கிட்டு நடுநிலைமையா இருந்து மத்தவங்களுடைய மனசு வருந்தத்தக்க ஒரு சொல்லும் சொல்லாம தாம் முதல்ல எடுத்த உறுதியில உறுதியா இருக்கணும், எடுத்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணும். தொலை எண்ணார் அப்பம் தின்பார் அப்படிங்கிறது அடுத்த பாடல். அடுத்த பாடல் இது கொஞ்ச நேரம் முன்னாடி சாந்தமாமி சொன்ன அதேதான். பெரியவங்களுக்கு வந்து சான்றோர்களுக்கான ஒரு பாடல். சால மறைத்து ஓம்பிச் சான்றவர் கை கரப்ப காலை கழைந்தனை பின்றையும் மேலை கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான் முறைமைக்கு மூப்பு இளமை இல். இது சொல்லுங்க பாக்கலாம் யாராவது, இதுல என்ன இதனோட? ஓகே, நான் திருப்பி மெதுவா இன்னொரு வாட்டி சொல்றேன். சால மறைத்து ஓம்பி சான்றவர் கை கரப்ப காலை கழிந்ததன் பின்றையும் மேலை கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான் முறைமைக்கு மூப்பு இளமை இல். நீதி செய்வதற்கு வயது வித்தியாசம் இல்லை. மிகவும் சரியான பதில். மிகவும் ரொம்ப பழைய மொழி, அதனால புரியல. நீதிக்கு வயது கிடையாதுங்கிறது அந்த கருத்து அதனோடது. இதுல வந்த ஒரு கதை யாருக்காவது தெரிஞ்சுதா? இந்த வரி வந்த உடனே அந்த கதை எல்லாருக்கும் ஞாபகம் Microsoft Power BI மிகவும் சரியான பதில். கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான். இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் அறிவு நிறைந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எடுத்து கூறினதுக்கு அப்புறமும் அவங்க வந்து மறைத்து கூறியிருக்காங்க. உன் பையன் தப்பு பண்ணல அப்படின்னு மறைத்து கூறினதுக்கு அப்புறமும் முதல் நாள் வந்து பசுவோட கன்றின் மேல தன்னுடைய தேரை செலுத்தினவன் வந்து தன்னுடைய மகன்னு தெரிஞ்சும் அவனுடைய தந்தை அவன் மேல தேரை செலுத்தி அவனுக்கு நீதி செஞ்சான், அந்த பசுவுக்கு நீதி செஞ்சான். அதனால செங்கோன்மைக்கு வயசானவங்களுக்கு ஒரு நீதி, இளமையுடையானுக்கு ஒரு நீதிங்கிறது கிடையாது. எப்பவுமே நீதிங்கிறது வந்து வயது வித்தியாசம் பார்க்காது, சான்றோர்கள் வந்து நடுநிலைமையா இருந்து நீதியை கை கொள்வர் அப்படிங்கிறதுதான் இந்த பாடல். கடைசியா ஒரு பாடல் சொல்லி நிறைவு பண்றேன். நெறியால் உணராது நீர்மையும் இன்றி சிறியார் எளியரால் என்று பெரியாரை தங்கள் நேர் வைத்து தகவு அல்ல கூறுதல் திங்களை நாய்க்குறை தற்று. இது புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? மலையை பார்த்து நாய் குலைக்கிறது மிகவும் சரியானது. மலையை பார்த்து நாய் கொலைக்கிறது, சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறது, அந்த மாதிரி. அதாவது அறிவில்லார்கள் வந்து அறிவுடையவர்களை அவங்களுடைய மரியாதை தெரியாம தாழ்மையா பேசினாங்க, இல்ல தகுதி இல்லாத வார்த்தைகளை சொல்றது அப்படிங்கிறது வந்து நிலவை பார்த்து நாய் குறைத்தல் போல ஆகும் அப்படின்னு. சோ சிறியோர்கள் வந்து பெரியோர்களை பார்த்து அடாத சொற்களை எல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதையா நடந்துக்கணும். அந்த மாதிரி மரியாதை இல்லாம
தகுதி இல்லாத வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்னாக்கா அது சந்திரனை நாய் குறைத்தது போல ஆகும் அப்படிங்கிறது இந்த பாடல். சோ இந்த 400 பாடல்களையும் இருக்கிற கடைசி வரி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி நம்மளுக்கு தெரிய வரும். முடிஞ்சவங்க இத வந்து தேடி எடுத்து பார்த்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. நல்லாவும் இருக்கும், தமிழையும் வாழ வைக்கலாம். நன்றி. அருமை அருமை நன்றி உமா. அருமைப்பா, அருமை அருமை அருமை. அருமை. ஆனா ஒரு பெருமூச்சோட இதை கேட்டுட்டேன். அந்த தன்னுடைய பையனானாலும் நீதி வழங்கிய அரசர்கள் இருந்த இந்த காலத்துல நீதியவே பணம் கொடுத்து வாங்குற கொடுமையும் பாக்குறோமேன்னு வருத்தப்பட்டிருந்தேன். லாவண்யா இணைந்து விட்டதால் லாவண்யா பேசட்டும், அதுக்கப்புறம் வந்து திவ்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நான் சின்னதா சில கவிதைகளும் ஒரு கதையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். முதல்ல வந்து சின்ன கவிதைகள், தன்முனை கவிதைகள் 2, இல்லறம் அப்படிங்கிற தலைப்புல 2-3 கவிதைகள். முரணின் இனிமை அதை காணலாம் இல்லறத்தில், எதிர்துருவங்கள் ஒன்றுக்கொன்று எப்படியும் ஈர்க்கப்படும் விதியால். முரணின் இனிமை அதை காணலாம் இல்லறத்தில், எதிர்துருவங்கள் ஒன்றுக்கொன்று எப்படியும் ஈர்க்கப்படும் விதியால். அடுத்து, நீ ஒன்று பேச நான் ஒன்று கேட்க அவை எப்படியோ உருமாறி இனிமையான இல்லறமாகிறது. நீ ஒன்று பேச நான் ஒன்று கேட்க அவை எப்படியோ உருமாறி இனிமையான இல்லறமாகிறது. அடுத்து, விட்டு கொடுத்தும் பல நேரம் விட்டு கொடுத்தும் சில நேரம் இறுக்கி பிடித்தும் கட்டிக்காக்கும் இல்லறம் கெட்டு போவதில்லை. பல நேரம் விட்டு கொடுத்தும் சில நேரம் இறுக பிடித்தும் கட்டிக்காக்கும் இல்லறம் கெட்டு போவதில்லை. அடுத்ததா ஒரு சிறிய கதை. நீங்க வந்து கொஞ்சம் தொடர்ந்து அது என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருங்க. அதோட நிறைவுல வந்து உங்களுக்கு அது நடுவுல கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நண்பர்கள், கடுகி, உளுந்தாத்மிகா, கடுப்பார்த்தி, ரவளி, வெங்கையா, மிளகோர்பனா இவர்கள் அனைவரும் இனிய நண்பர்கள். எப்போதாவதுதான் இவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் எதுவுமே இல்லாத போது எல்லோரும் என்ன செய்வதென்று புரியாமல் நிற்கும் பொழுது இந்த நண்பர்கள் வந்து மறுக்காமல் உதவி செய்துவிட்டு போவார்கள். பெரும்பாலும் மாத கடைசியில் இந்த நிலை எல்லோர் வீட்டிற்கும் வரும். இல்லை என்றால் எதுவும் பெரிதாக செய்ய முடியாத கால நெருக்கடி அல்லது பொருள் நெருக்கடி ஏற்படும் பொழுது கண்டிப்பாக இந்த நண்பர்கள் குழு எளிதாக அதை சரி செய்துவிட்டு எல்லோர் மனதையும் குளிர்வித்து விட்டு சென்று விடுவார்கள். பெரும்பாலும் மற்ற நேரங்களில் இந்த நண்பர்களை எல்லோரும் வெறுக்கவே செய்வார்கள். ஆனால் கஷ்டம் என்று வரும் பொழுது எல்லோர் மனதிலும் முதலிடம் பிடிப்பது இது மட்டும்தான். எவ்வளவுதான் வெறுப்பு இருந்தாலும் இதன் அருமை பெருமையை அத்தனை எளிதிலும் யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. என்ன இப்படி ஒரு நண்பர்கள் குழுவா என்றுதானே ஆச்சரியப்படுகிறீர்கள்? வாங்க அவர்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதற்குள்ளாக கவிதா அம்மா வந்து அஞ்சரை பட்டியும் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருங்க. அடுத்த வேற யாராவது ஏதாவது சொல்ல வரீங்களா? அதோட விடை வரப்போகுது. இப்படி ஒரு நண்பர்கள் என்னமா? முகநூல். ஓகே. இப்படி ஒரு நண்பர்கள் குழுவா என்றுதானே ஆச்சரியப்படுறீங்க? வாங்க அவங்கள சந்திக்கலாம். சுட சுட வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டு வறுத்த ரவையை அதில் போட்டு கிளறி இறக்கினால் சுட சுட தயார். என்னடா இது கதைக்கு நடுவே சமையல் குறிப்பு என்று தெரியாமல் வந்துவிட்டதோ என்று நினைக்கிறீர்கள். கவலை வேண்டாம். எல்லார் வீட்டிலும் ஆபத் பாந்தவனாக இருக்கும் இந்த நண்பர்கள் குழுதான் இந்த அறுவரும். உப்மா. இவர்களை வைத்து செய்த உப்மாவை வாங்க நாமும் ரசித்து சாப்பிடலாம். அந்த கதையுடைய தொடக்கத்துல வந்த பெயர்கள் எல்லாமே அதுல உள்ள அந்த பதார்த்தங்களுடைய பெயர் தான். கடுகி, உளுந்தாத்மிகா, அது நானா சும்மா வச்ச பெயரு. கடுகி, உளுந்தாத்மிகா, கருப்பார்த்தி, ரவளி, வெங்கையா, மிளகோர்பனா. ஒரு கற்பனையா வச்ச பெயர் இதெல்லாம். நன்றி நண்பர்களே, நன்றி. எனக்கு தோணிட்டு நான் உப்மான்னு எழுதியிருக்கேன். ஓ ஆமா, நீங்க கரெக்டா சரியா போட்டிருக்கீங்க. இல்ல லாவண்யா அம்மையாரே, நான் என்ன நினைச்சேன்னா மாத கடைசியில் உதவுவான்னா பெண்களுக்கு அஞ்சரை பெட்டியில தான் பணத்தை சேமிச்சு வைப்போம். அதனால அந்த விதத்திலயும் அவன் தான் உதவுவான்றதால அஞ்சரை பெட்டின்னு போட்டு. நன்றி அம்மா, நன்றி. நன்றி லாவண்யா. நாதமும் நாமும் திவ்யா அகத்தியா பேசுவாங்க. நன்றி மாமி. என்னுடைய ஒலி சரியாக கேட்கிறதா? சரியாக கேட்கிறது.
நன்றி. ஆஹ் இன்று எப்பொழுதுமே நான் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பாடல் வகை அல்லது அப்படிதான் வழங்கியிருப்பேன். ஆனால் இன்று என்னுடைய தலைப்பு என்பது நாதமும் நாமும். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லது மிகவும் நம்மை துன்புறுத்தக்கூடிய அல்லது நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடிய பலவிதமான ஒலி, அதாவது சப்தம், அப்படிப்பட்ட ஒரு சப்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நமக்குள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இவை யாவும் நாம் கவனிக்காமலேயே சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது எனக்கு ஒரு சிறிய வருத்தம் உண்டு. இதனை எவ்வாறு நாம் நீக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு உபாயத்தையும் சேர்த்தே இங்கே வழங்க ஆசைப்பட்டேன். அதனாலேயே நாதமும் நாமும் என்கின்ற தலைப்பு. சரி, இந்த பிரபஞ்சம் முதலில் எதிலிருந்து தோன்றியது என்பதை பற்றி நாம் யோசித்தோமேயானால், நாதத்தில் இருந்துதான் அனைத்தும் பிறந்தது என்றே நாம் வழங்குகின்றோம். இதற்கு சான்றாக ஒரு சில தகவல்களை நான் இங்கே பரிமாற விரும்புகிறேன். என்னுடைய தெரிகிறதா என்பதை மட்டும் நீங்கள் சற்றே எனக்கு கூறினீர்கள் என்றால். தெரிகிறதுப்பா, தெரியுது. நன்றி. ஆதியில் முதலில் நாம் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அபிமன்யு என்கின்ற குழந்தை தனது தாயினுடைய கருவில் இருந்து எந்த திறனை வைத்து அது சக்கர வியூகத்தை அறிந்தது என்றால், தந்தை பேசும் பொழுது அந்த சப்தத்திலிருந்து, அந்த நாதத்திலிருந்து கிரகிக்கப்பட்ட விஷயத்தை தான் அந்த குழந்தை, அந்த சக்கர வியூகத்தை எப்படி நாம் உள்ளே நுழைவது என்பதை அந்த குழந்தை கற்றுக்கொண்டது, கருவில் இருக்கும் பொழுதே கற்றுக்கொண்டது இந்த சப்தத்தின் மூலமாகத்தான் அல்லவா? அதுவும் அது எவ்வாறு அந்த குழந்தை இருக்கிறது, நீர் போன்ற ஒரு தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய நீரின் மையத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் மூலமாக பெறப்பட்ட அதிர்வலைகள், ஒளியினுடைய அதிர்வலைகள் மூலமாகவே அது அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டுள்ளது என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை விளக்கக்கூடிய வேறு ஒரு புராண கதை தேவையில்லை என்றே நான் நம்புகிறேன். அதே போலவே பல்வேறு சான்றுகள், இது அன்று புராணத்திலே நாம் கண்ட ஒரு உண்மை. இதை ஆமாம், விவிலியம் கூறுவது போல, initially there was a word, the word was with a god and the word is a god என்று அழைக்கிறார்கள். ஆதியிலே தோன்றியது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையானது இறைவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தையே இறைவனாக இருந்தது என்று விவிலியம் கூறுகிறது. இதை நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வாறு எடுத்து விளக்குவது என்று எப்பொழுதுமே மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு தகராறு என்று இல்லை. மெய்ஞானத்தில் விளக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் விஞ்ஞானம் மெய்ப்பிக்க மிகவும் கடுமையாக போராடுகின்றது. பல வருட போராட்டங்களுக்கு பிறகு சில விஷயங்களை கண்டுபிடித்து தருகின்றது. அப்படி சமீப காலங்களில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது கிளைமோகிளிஃப் என்று அழைக்கிறார்கள் ஆங்கிலத்திலே. இது என்னவென்றால், ஒளியினுடைய வடிவத்தை தண்ணீரிலே ஏற்படுத்தி அதை பதிவு செய்து அதனுடைய உருவங்கள் எப்படி உருமாறுகின்றது என்பதை விளக்கக்கூடிய ஒரு அறிவியல் தான் கிளைமோகிஃப் என்று கூறுகிறார்கள். இது என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், நாம் எப்பொழுதுமே தலையாய சப்தமாக நாம் நினைப்பது ஓம்காரமாகிய ஓம் என்கின்ற நாதத்தை தான் அல்லவா? அந்த ஓம் என்ற நாதத்தினை தண்ணீரின் வழியிலாக எடுத்து வரும் பொழுது அது காட்டக்கூடிய அந்த அமைப்பு என்பது, அது எவ்வாறாக ஒரு அமைப்பாக ஏற்படுத்தப்படுகின்றது, அந்த அலைக்கட்டினுடைய சப்தத்திலிருந்து எப்படி அது ஒரு உருவமாக மாறி அமைகிறது என்பதை இந்த தண்ணீரின் மூலமாக எடுத்து காட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. புகைப்படம் அனைவருக்கும் தெளிவாக தெரிகிறதா? தெரிகிறது. தெரியுதுப்பா. நன்றி.
அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒரு ஒளியினுடைய வடிவமானது தண்ணீரிலே இப்படி ஒரு உருவமாக உருவெடுக்க முடியும் என்பது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதற்கு அடுத்தும் கூட அஹ், அறிவியல் ரீதியாக கூற வேண்டும் என்றால் நம்முடைய ஒளியினை அலைக்கற்றைகள் என்று நாம் அழைக்கின்றோம். ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சி என்று அழைக்கிறார்கள். 15 இருந்து 25 ஹெர்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த அலைக்கற்றையினுடைய ஆஹ், வடிவமைப்பானது நாம் பார்க்கக்கூடிய வடிவமாக எப்படி உருவாகிறது என்றால், இதை பார்க்கிறோம் அல்லவா, ஒரு பூ போல காட்சியளிக்கின்றது. ஆக ஒவ்வொரு ஒலிக்கும், ஒவ்வொரு சப்தத்திற்கும், அதனுடைய அதிர்வுகளுக்கும், அதனுடைய பரிமாணம், அதாவது நம்முடைய பிசிக்கல் டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உருவம் எப்படி மாறுகிறது என்பதை பதிவு செய்து கொண்டே போயிருக்கிறார்கள். 1990களிலே தாசரு இமோட்டோ என்கின்ற ஒரு ஜப்பானிய அறிவியல் ஆய்வாளர், இவரும் என்ன செய்திருக்கிறார் என்றால், நம்முடைய சமூகத்திற்கு புரியும் வகையிலே தண்ணீரிலே சில சப்தங்களை உருவேற்றி அதனுடைய வடிவமைப்பு எவ்வாறு மாறுகிறது என்பதை அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதிலே அவர் செய்தது என்னவென்றால், ஒரு குடுவையிலே நீரை நிரப்பி அதற்கு முழுவதுமாக ஐ ஹேட், ஹேட் என்றால் வெறுப்பு என்கின்ற அந்த வார்த்தையை எழுதி மேலே ஒட்டிவிட்டார்கள். அந்த தண்ணீரிடமும் தினமும் அதை ஹேட் 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 என்று சொல்லியே வந்தார்கள். அதே காலகட்டத்தில் மற்றொரு தண்ணீர் குடுவையிலே லவ், அபண்டன்ஸ் என்கின்ற மற்ற ஒரு புனிதமான ஒரு உணர்வினை ஊட்டி ஊட்டி அந்த தண்ணீருடைய நிலையையும் மாற்றி அமைத்துக் கொண்டே வருகிறார்கள். இது ஒரு காலகட்டத்திற்கு தொடர்ந்து செய்து வந்தார்கள். வந்த பின்பு அந்த தண்ணீரை ஆஹ் பனிக்கட்டியாக உருமாற்றி விடுகிறார்கள். பனிக்கட்டியாக உருமாற்றி விட்டு அதன் பின்பு அதை இந்த நுண் கருவி, அதாவது மைக்ரோஸ்கோப் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம், அதன் வழியாக பார்க்கிறார்கள் அதனுடைய உருவம் எவ்வாறு மாறி இருக்கிறது என்று. எந்த தண்ணீருக்கு ஹேட் என்கின்ற அந்த ஒரு தேவையில்லாத அதிர்வலையை கொடுத்தார்களோ அது மிகவும் விகாரமான ஒரு தோற்றத்தை அடைந்திருந்தது. அதை நான் பின்ன இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நான் பகிர்கின்றேன். அதே சமயம் அன்பு என்கின்ற ஆதரவான அந்த வார்த்தையை, பசுமையான வார்த்தையை, பாசிட்டிவ் என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த தண்ணீருடைய படிவமானது மிகவும் தெளிவாக ஒரு அழகான கல் பதித்த தோடு போன்ற ஒரு நிலைக்கு, ஒரு சக்கரம் போன்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள். இதை படித்து இதை அறிவியல் பூர்வமாக அவர் நிரூபித்திருக்கிறார். சரி, இதனுடைய தாற்பயம் என்ன? ஒரு நாளிலே நாம் நமக்குள்ளே பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, நாம் பிறரிடத்து நாம் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளிலும் சரி, அதனுடைய அதிர்வலைகள், அதனுடைய எண்ணம், அதாவது நோக்கம் என்னவாக இருந்து அந்த வார்த்தை வெளிப்படுகிறது என்று பார்த்தோமேயானால், ஒரு நாளிலே நாம் எத்துணை முறை நாம் வெறுப்பினை உமிழ்கின்றோம், எத்துணை முறை நாம் அன்பினை பகிர்கின்றோம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை காட்டிலும் நாம் நமக்கு நாமே சிந்திக்கும் பொழுது அதிலே எத்தனை தடவை நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு பேசுகின்றோம், எத்துணை முறை நாம் நம்மளே கைவிட்டு விட்டு பேசுகின்றோம் என்று உளவியல் ரீதியாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்களே தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இதை இன்று பல்வேறு குருமார்களும் தண்ணீர் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். ஒரு கருவி என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு செய்முறை ஒரு பயிற்சி, ஒரு செய்முறை. இந்த செய்முறையை வைத்து மிகவும் அழகாக விளக்குகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையை, உங்களுடைய எண்ணங்களுடைய தன்மையை நீங்கள் எவ்வாறு செம்மைப்படுத்திக் கொள்ளலாம், தேவையானவற்றை எப்படி வைத்துக் கொள்ளலாம், தேவையற்றவற்றை நீங்கள் எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நிறைய பயிற்சிகள் இப்பொழுது உண்டு. இதற்கு இன்னும் ஆதாரபூர்வமாக காட்ட வேண்டுமே என்றால், நான் மற்றொரு புகைப்படத்தை இங்கே பகிர விரும்புகிறேன். இது எல்லோருமே அறிந்ததுதான், அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஸ்ரீ சக்கரம் என்று நாம் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மந்திரமும் எதற்காக மக்கள் இத்தனை சிரத்தை எடுத்துக்கொண்டு அதை
சொல்கிறார்கள், பயிற்சி செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அதிர்வு உண்டு என்பதை நாம் அறிவோம். இந்த ஸ்ரீசக்கரம் என்பதுதான் நம்முடைய உடலினுடைய, மனதினுடைய, நம்முடைய ஆன்மாவினுடைய நிலை. அதாவது ஒரு உயர்ந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அதிர்வலையானது இப்படித்தான் பதிவு செய்யப்படுகின்றது இந்த பிரபஞ்சத்தில். அதனுடைய வடிவத்தை தான் ஸ்ரீசக்கரம் என்று கூறுகிறார்கள். இதை தேவியினுடைய இருப்பிடம், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் மொத்தத்தை அதாவது இந்த பிரபஞ்சத்தின் பெண்மை பற்றி நாம் சொல்லும் பொழுது சக்தி என்று அழைக்கின்றோம். சிவனை ஆணாகவும் சக்தியை பெண்ணாகவும் நாம் உருவைக்கின்றோம். சக்தி என்பது சிவன் என்பது அசையாத ஒரு சக்தி நிலை. சக்தி என்பது அசைவுடைய ஒரு சக்தி நிலை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அசைவில் இருக்கக்கூடிய சக்தி நிலையில தான் நாம் காண்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய அனைத்துமே தேவியினுடைய அம்சம் என்று நாம் ஏன் அழைக்கிறோம் என்றால், இந்த ஸ்ரீசக்கர வடிவத்தில் தான் நாம் ஒவ்வொரு உயிரினமும் உயிரல்லாத விஷயங்களும் கூட இப்படிப்பட்ட, அதாவது உயர்நிலையில் இருக்கும் பொழுது, உயர்நிலை உண்டான அதிர்வலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அலைக்கற்றையைத்தான் வீசிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிவியல் ரீதியாகவும் அவர்கள் இந்த டானாஸ்கோப் என்று அழைக்கக்கூடிய, அதாவது வலது பக்கத்தில் நீங்க பார்க்கக்கூடியது என்பது இந்த ஆம் என்கின்ற சப்தத்தை உச்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அலைக்கற்றையினுடைய வடிவம். அதையும் பாருங்கள், ஸ்ரீசக்கரத்தையும் பாருங்கள், இரண்டும் ஒன்றுதான். ஆக இந்த ஆம் என்கின்ற இந்த மந்திரத்தை நாம் பிரயோகிக்கும் பொழுது, அதை உணர்ந்து பிரயோகிக்கும் பொழுது, நம்முடைய உயிர்நிலையில் நமக்கு மாற்றங்கள் நிகழும் பொழுது நாமும் இந்த ஸ்ரீசக்கர யந்திரம் போல மாறிவிடுகின்றோம். அதன் மூலம் இறை சக்தியை நம்மால் உணர முடிகிறது என்பதுதான் அறிவியல் ரீதியான உண்மை. சரி, நாம் ஏன் சிவலிங்க வழிபாடு என்பது மிகவும் பிரதானமாக நம்முடைய கலாச்சாரத்தில், கலாச்சாரம் என்பதை விடவும் நம்முடைய வாழ்வியலின் துணையாக இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், அதற்கும் 90களிலே ஒரு முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட் என்று அழைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று ஆம் என்பதை, அந்த அதிர்வலையை பதிவு செய்ய முயற்சித்த பொழுது, அதாவது மணல் துகளை பரப்பி வைத்து அதன் அடியிலிருந்து ஆம் என்கின்ற இந்த சப்தத்தை அதற்கு செலுத்திய பொழுது அது முதலில் ஏற்படுத்திய வடிவமானது எலிப்சிஸ் என்று சொல்லக்கூடிய நீள் வட்டம் என்று தமிழ் அழைக்கக்கூடிய அந்த விதமான ஒரு அமைப்பில் தானாக சென்று இந்த மணல் துகளானது சமைந்து கொண்டது, தானாக அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டது. ஆக இந்த சப்தம் என்பது அதிர்வலையாக மாறி வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஆதியில் உருவாகக்கூடிய முதல் வடிவம் என்பது லிங்க வடிவமாகத்தான் இருக்கின்றது. ஆகையால் தான் சிவபெருமானை எப்பொழுதுமே அரூபமானவர் என்று கூறுவார்கள். அனைத்து விதமான நிஷ்கலங்க் என்று அழைப்பார்கள். எந்த விதமான கலங்கமும் இல்லாதவர், 3 வித குணங்களும் இல்லாதவர் என்று ஏன் சிவபெருமானை நாம் வழிபடுகின்றோம் என்றால், அனைத்திற்கும் ஆதியானது சிவபெருமான் தான். அந்த சிவனை, அந்த உருவமில்லாத உருவத்தை, ஆதியில் வந்து மலரக்கூடிய அந்த உருவத்தை சிவலிங்கம் என்று நாம் வைத்து வழிபடுகின்றோம். ஆக இந்த பிரபஞ்சத்தில் ஒளி வடிவானது அதிர்வு கொண்டு முதலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்பது லிங்க வடிவத்தில் தான் இருக்கின்றது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் லிங்கத்தினுடைய வடிவாகவும் காண்கின்றோம். அடுத்த காட்சி நான் காட்டுகின்றேன். அதாவது ஓம் என்கின்ற இந்த சப்தம் பிரபஞ்சத்தில் முதலாக கேட்கின்றதா? நடுநடுவே தடங்கள் ஏற்படுகிறது. இப்பொழுது கேட்கிறதா? தொடருங்கள். நன்றி. ஆக ஆதியில் அந்த ஆம்கார வடிவம் என்பது முதலில் ஒரு சலனம் ஏற்பட்டு ஒரு வடிவத்தை எடுக்கிறது என்பது லிங்க வடிவமாகத்தான் இருக்கிறது என்பதையும் அறிவியல் பூர்வமாக இவர்கள் இப்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய வாழ்வியலிலே நாம் தொன்று தொட்டு வணங்கி வருவதே இந்த லிங்க வடிவத்தை தான் கடவுள் என்று வைத்து நாம் கும்பிடுகிறோம் என்றால், நம்முடைய சமூகம் எத்துணை தூரம் இயற்கையை உணர்ந்து, இறைத்தன்மையை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறோம் என்பதே இதை காட்டுகின்றது. அடுத்ததாக நான் காட்ட விரும்பக்கூடிய புகைப்படம் என்பது இந்த பிரபஞ்சனுடைய வடிவம். நீங்கள் விஷ்ணுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் என்பது
அது சரியான வட்டம் என்று நம்மால் அழைக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை தான் அவர்கள் கையிலே ஏந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அதனுடைய வடிவம் கூட இந்த லிங்க வடிவம்தான். ஆக நாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த ஆம்கார சப்தத்தை நாம் தினமும் நாம் அதை ஒலித்துக் கொண்டே இருந்தோமே ஆனால், நாமும் இறைநிலையை அடைவதற்கான ஒரு படிக்கட்டை தினந்தோறும் எடுத்து வைக்கின்றோம் என்பதே இங்கு சான்றாகும். இதை நம்முடைய பாடல்களை எடுத்து பார்த்தோமேயானால், 170வது பாடல் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழிலே காணக்கூடிய பாடல். இது அனைவருக்குமே அறிந்த ஆரத்தி பாடல் தான். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி என்று நாம் பாடுகின்றோம். நாதவிந்து, நாதம் என்பது சலனப்பட்டு எடுக்கக்கூடிய முதல் விதை, அதைத்தான் விந்து என்று நாம் அழைக்கின்றோம். அது என்னவாக இருக்கிறது என்றால் லிங்க வடிவத்தில் இருக்கின்றது என்றும், அதனுடன் சேர்ந்த தீயானதுதான் சக்தியாக மாறி வடிவிருக்கிறது என்பதை அருணகிரிநாதர் அவர்கள் அந்த காலத்திலேயே எழுதி வைத்து விட்டார் என்பதை இங்கே பகிர விரும்புகிறேன். அதை போலவே இன்னொரு பாடலும் உண்டு. நாத பிரம்மா விஸ்வஸ்வரூபா நாதஹி சகலா ஜீவரூபா நாதஹி கர்மா நாதஹி தர்மா நாதஹி பந்தன நாதஹி முக்தி நாதஹி சங்கரா நாதஹி சக்தி நாதம் நாதம் சர்வம் நாதம் 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 என்று பாடுகிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், பிரம்மமாக இருப்பதும் இந்த சப்தம்தான், சகல ரூபமாக இருப்பதும் ஜீவஸ்வரூபமாக இருப்பதும் இந்த நாதம்தான். நம்முடைய கர்மாவாக, அதாவது கர்மா என்றால் நம்முடைய செயலுக்கும் முன்னால் அதனுடைய நோக்கம், இதுவும் நாதத்திலிருந்து தான் பிறக்கிறது. நாம் செய்யக்கூடிய தர்மம், அந்த கர்மாவை நோக்கி நாம் செய்யக்கூடிய செயல், அதன் மூலம் விளையக்கூடிய நன்மை தீமை, இதைத்தான் தர்மா என்று நாம் அழைக்கின்றோம். அதனுடைய மூலமும் நாதம் தான். நாதகி பந்தனா, நம்முடைய பந்தம், நாம் எதை நோக்கி நாம் இறுக்கி பிடித்துக் கொள்கின்றோமோ அதுவும் இந்த நாதத்திலிருந்து ஏற்பட்ட விகாரங்கள் தான். நாதகி முக்தி, அதாவது இந்த பந்தங்களில் நம்மை விடுவிக்கக்கூடிய பொருள் ஒன்று உள்ளது என்றால் அதுவும் இந்த நாதம் தான். நாதகி சங்கரா, சங்கரனும் நாதம்தான், சக்தியும் நாதம்தான், சர்வமும் நாதம்தான். நாதம் மட்டுமே இந்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஜீவ நாடியாம். ஆகவே அன்பர்களே, இந்த நாதம் என்பதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பங்காக, நம்முடைய பகுதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நீங்கள் எந்தெந்த நிலைக்கெல்லாம் உங்களை ஏற்றி செல்ல முடியும் என்பதை பகிரவே நான் விழைந்தேன். கேட்டு அமைந்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் திண்ணைக்கும் நன்றி. அருமையா இருந்ததுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. அன்பு சார், வணக்கம் சார். இது இவங்க திவ்யாவை அடுத்து இல்லறமே நல்லறம் சிவகணி பேசுவாங்க. அனைத்து தமிழ் திண்ணை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு உரையாற்றுதல மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல இல்லறம் அப்படி உருவாகணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துல இருந்துதான் அது தொடங்குன்னு சொல்லலாம். இத மகாத்மா காந்தியடிகள் ஒரு நல்ல இல்லறத்திலிருந்துதான் ஒரு நல்ல சமுதாயம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத மைய கோடிட்டு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமா ஒரு போன்சாய் மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த போன்சாய் மரம் வீட்டுக்கு உள்ளே வைத்து நம்ம வளர்க்கப்படும் போது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது குட்டியா அந்த குறுகிய தோற்றத்தோடு இருக்கும் அழகு மட்டும்தான் தெரியும். இதே அந்த குட்டி போன்சாய் மரம் ஒரு வெளி இடங்களில் ஒரு காற்றோட்டமான ஒரு மண் சத்து நிறைந்த நீர்வளம் பெற்று அதனால் நன்கு விரிந்து அந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையின் வளமான ஒரு சக்தியை நம்ம சுவாசிக்கிற பிராணவாயு
என்ன தேவையான கிடையாது. ஒவ்வொரு மனிதர் நம்ம 4 வகையா பிரிக்கலாம். சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியை கொடுப்பாங்க, அனுபவங்களை கொடுப்பாங்க. அதே சிலர் நமக்கு மோசமான மனிதர்கள் நாம் என்ன தெரிந்து கொள்ள என்றால் நாம் தான் முடிவு செய்ய. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இருக்கணும். ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும். அது மட்டும் ஒரு கெட்ட மோசமான அதை உருவாக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம். குடும்பத்தில் இருக்கிற கண்டறிந்து அவர்களுக்கான தாய் தந்தை அப்படி அன்பும் போதுதான் ஒரு எப்படி அந்த எந்த மாதிரியான குழந்தையாக வரப்போய் அப்படிங்கிறத நம்மளால பண்போட பெற்றோர்களில் மட்டும்தான். ஒரு ஒத்த சிந்தனையுடைய ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த இல்லறம் நல்லறமா இருக்கும். இதுக்கு நம்ம உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 குதிரைகள் ஒரு வண்டியில் பூட்டப்பட்டு அந்த பயணம் எப்படி இருக்கும், இதே ஒரு குதிரையின் வேக ஓட்டம் அதிகமாகவும் இனியொரு குதிரையின் ஓட்டம் மிதமாகவும் இருந்துச்சுன்னா அந்த பயணம் எப்படி சீரற்று இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒத்த சிந்தனை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்லாம குழந்தைகள், இப்போ நம்ம சொல்லுவோம் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கெட்ட வார்த்தைகளை பேசவில்லை, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசுகிறார்கள். அதுவும் நம் குடும்பத்தில் இருந்து மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு உணவே எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல எப்படி ஒரு அறுசுவை இருக்கிறதோ அது போல நம்ம பேசுகிற வார்த்தையில் சொல்லில் இனிமை இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சுவை நிரம்பியதாக இருக்கணும். இப்ப நம்ம ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப இனிமையா பேசுறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப காரசாரமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்மளே பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க பேசுனதுல ஒரு உப்பு சப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மனக்கசப்போட வன்மத்தோட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ ஒரு சொல் ஒரு மனிதனை வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல் எப்படி நமது வாயிலிருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சோ அந்த சொல் தான் ஒரு இல்லறத்தை மிகச் சிறப்பானதா மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதுக்கு நம்மளே வருத்தம் தெரிவிக்கணும். அந்த வருத்தம் தெரிவிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பிணைப்பு இணைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நான் என்னோட செயலுக்காக வருந்துகிறேன் அப்படிங்கிற சின்ன சின்ன புரிதல் தான் அந்த குடும்பத்தை மிகவும் அழகாக இணைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேதாத்ரி மகரிஷி ஐயா அழகா சொல்லுவாரு, இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தங்களை பார்க்கும் போதே அது சொல்லும் போது ஒரு நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இல்லறத்தை நல்லறமா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு உரையில சொல்லியிருப்பாரு. ஒரு இல்லறம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா அதுக்கு என்ன முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லும்போது பலரும் பல வகையான விடைகளை கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, பொறுத்து போவது, இதெல்லாம் முக்கியமான பண்புகள். ஆனா அதுல நான் பெரியவங்களா நீங்க பெரியவங்களா அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எதை மையப்படுத்தி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அவர் அழகா பதில் சொல்லுவாரு, யாரிடம் அதிகமான அன்பு இருக்கிறதோ அவர்கள் விட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கணவராகட்டும் மனைவியாகட்டும் யார் புரிதல் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல விட்டு கொடுக்கும் போது அந்த இல்லறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அறம் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு படுத்தி நமது இல்லறத்தை வந்து நம்ம அமைத்துக் கொள்ளும் போது நமது வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒளியை நோக்கிய ஒரு தொடர் பயணமா அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். சின்ன சின்ன விழாக்களையும் கூட நம்ம சிறப்பா வந்து கொண்டாடணும். எடுத்துக்காட்டா இப்ப நம்மளுடைய பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம மிகச் சிறப்பா வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன பரிசுகள் தான் அவங்கள வந்துட்டு ஒரு ஊக்கப்படுத்தும் ஒரு காரணியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்களை பாக்குறோம் அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவோம். ஒரு சிலரை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஒரு சிலரை பார்த்தா நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது, அதே இனி ஒருத்தங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இதற்கான எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல், நம்ம எந்த அளவுக்கு அவர்களோட அந்யோன்யமா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. சோ இத வந்து குடும்பத்துல நம்ம எதிர்பார்க்க கூடாது. எல்லாருமே எல்லா விஷயங்களையுமே பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்லாம உறவுகளுக்குள் ஏற்படும் பிணைப்புகள் வந்து ரொம்பவும் இறுக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. எது சரி தவறு அப்படிங்கிறத குடும்பத்திற்குள் பேசி முடிவெடுக்க வேண்டும். அதற்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை, பிள்ளைகள் மற்றும் உறவுகள், இதை சார்ந்துதான் அந்த குடும்பம் வந்து சிறப்பா இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம நேரம் ஒதுக்கணும் குடும்பத்தோட. இரவு உணவாவது அருந்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம வாரத்தின் ஒரு நாளாவது வெளியூர் பயணங்களுக்கு வந்து குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி நம்ம செல்லணும். அப்படி செல்லும் போது நமக்குள் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள் அதிகமாகும் போது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு கேளிக்கையான விஷயங்கள், அதெல்லாம் கூட வந்து குடும்பத்துக்குள்ள வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நம்ம வந்து குடும்பத்துக்கு இப்ப குழந்தைகளை தான் வந்து நம்ம மையப்படுத்தி சொல்றோம். இன்றைய நவீன உலகத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஒவ்வொரு வகுப்புக்கா கூட்டிட்டு போய் விடுறது, அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து விடுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு, மறுபடியும் வந்து உறக்கம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வீடு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஓய்வு விடுதி போல. அந்த நம்ம கூட்டிட்டு போகும்போது அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு ஒரு ஓட்டுநர் மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு குடும்பம் மாறிடக்கூடாது அப்படிங்கறத இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு வலிமையான பந்தத்துல நம்ம பின்பற்ற வேண்டியது அந்த குழந்தைகளுக்கான உணர்வுகளை மதித்து அவர்களையும் நம்மளோடு இணைந்து பயணிக்க வைப்பதுதான் வந்து ஒரு இல்லறம் சிறப்பாக மாறுவதற்கான வழிகள். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தைகள் கிட்ட கத்தி அடிச்சுட்டு எரிஞ்சு விழுகும்போது அவங்க வந்து ஏதாவது சொல்ல வரணும் அப்படிங்கறது கூட வந்து சொல்ல மாட்டாங்க. சோ ஒருவரை ஒருவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த இல்லறம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பகிர்ந்துக்கணும் இப்ப எனக்கு ஒரு ரகசியம் இருக்கும், இதை நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்கணும். ஐயோ நம்ம கிட்ட சொன்னா ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. சோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா உறவுகள்கிட்டயுமே வந்து நம்ம சரிசமமா நடத்தணும். அப்புறம் நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கவும் சின்னவங்ககிட்ட வந்து அன்பா பேசவும் வந்து கத்துக்கணும். அப்புறம் வந்து இனிமையான உரையாடல் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து ஒரு உறவு வந்து இப்போ வெளியில போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு டைம் ஆச்சு 6 மணி ஆச்சுன்னா அப்பா வேலையை விட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து உறவுகளுக்குள் வந்து ஒரு பந்தம் ஏற்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். இதுல வந்துட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்துதான். அதுக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து ஒரு மாமியார் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அப்ப வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஏழை குடும்பத்துல இருக்காங்க. மாமியாருக்கு வந்து செல்வாக்குலாம் அதிகமா இருக்கு. அந்த பொண்ணு பெத்தவங்களுக்கு வந்து ஒரு கவலை, இவங்க ஏதாவது வரன் பார்த்து விட்டு அதிகமா பணம் கேட்டு விடுவார்களோ இல்ல ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து
ஒரு பயம் கலந்த உணர்வோடு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து அந்த பையனை பெற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு எதுவும் எதிர்பார்க்கல நாங்க. உங்க பெண்ண மட்டும் குடுங்க. அதுல வந்து அவங்க ஒரு உணவு வந்து பரிமாறி கொண்டு குடுப்பாங்க. அந்த வரன் பார்க்க வரும்போது. அந்த உணவு வந்து மிகவும் சுவையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த பெண்ணுடைய பணிவு இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் அந்த மாரி சொல்லுவாங்க. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, நம்ம மத்தவங்க கிட்ட எதை எதிர்பார்த்துட்டு நம்ம இவ்ளோ செய்யணும் அப்டிங்கிற நமக்குள்ள அந்த எண்ணமே முதல்ல வரக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்டிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சூழல நம்ம அமைச்சுக்கணும் அப்டிங்கிறது. இது வந்து ஒரு வகையில இருக்கும். அது மட்டும் இல்லாம இனியொரு கதையில என்னன்னா, ஒரு மாமியாரும் மருமகளும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கான ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும்னா, அம்மா பெண்ண போல இருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து அ ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு மருமகள். அவங்களுக்கு காலையில எந்திரிச்சது 8 மணிக்கு வேலைக்கு போகணும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். அதனால அவங்க கண் அ தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டே இருக்கிறத அந்த மாமியார் உணர்வுபூர்வமா உணர்ந்துட்டு, காலையில எந்திரிச்சதையும் அவங்களுக்கான உணவை எடுத்து ரெடி பரிமாறுறதாகட்டும், செய்து குடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி செய்வாங்க. அதுபோல அந்த மருமகள் விருந்துக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப மாமியார் சொல்லுவாங்க, "என் மருமகள் வந்து 7 மணிக்கெல்லாம் சாப்ட்டுருவாங்க. அவங்க பசி தாங்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான உணர்வுகள இவங்க மதிச்சுட்டு அந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ நாசூக்கா அது மாதிரி சொல்லி, அந்த உணர்வுகள வெளிப்படுத்தி, அவங்களுக்கான ஒரு உணர்வையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளும் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே இதே மாரி உறவுகள் கிடைக்குமா? அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் வேணும். அது மட்டும் இல்லாம உறவுகளுக்குள்ள வந்து நம்ம நெளிவு சுளிவுகளை வந்து கத்துக்கிட்டு, அதற்கேத்த போல வாழ்க்கைய நடத்துனோம்னா, அது ரொம்பவும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தங்க ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கான சுதந்திரத்த வந்து நீங்க குடுக்கணும். அது வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களோட செயல்கள வந்து சிறப்பாக செய்வதற்கான ஒரு ஆற்றலை குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னா, அந்த பட்டத்துக்கும், அந்த நூல புடிச்சிருக்கிற அந்த 2க்குமான ஒரு இணைப்பு பந்தமா தான் வந்துட்டு குடும்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி குடும்பங்கள் இருந்தது அப்படின்னாலே, இல்லறம் வந்து ரொம்ப நல்லறமா இருக்கும். ஸோ அத வந்து ஒவ்வொருத்தருமே சிறப்பா மாத்தணும் அப்படின்னா, இந்த வழிகள் எல்லாம் வந்து பின்பற்றினாலே அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மிக்க நன்றி வாய்ப்பிற்கு. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. அருமைப்பா. சிவகணியை அடுத்து ஆன்மீக வினாவிடை கீதா. நன்றி மாமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நலமே பெருகுக. இன்றைய ஆன்மீக வினா விடையில் முதல் ஆன்மீக வினா, சிவ சின்னங்கள் என்று நாம் எதை சொல்கிறோம்? எதை 2, 3 சொல்லுங்க. சிவ சின்னங்கள், சைவ சின்னங்கள். திருநீரு, உருதிராக்கம். என்னம்மா? உருதிராக்கம் மாலை. உத்ராட்சம் சூலம். சின்னங்கள்னு பார்த்தா திருநீரு, ருத்ராட்சம், சிவ மந்திரம், நமசிவாய மந்திரம். இந்த 3 தான் முக்கியமானவை. அருமை. அடுத்தது பிரதோஷம்னா திரையோதசியில நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது 13வது தேதியில. ஆனா ஒரு கோவில்ல மட்டும் தினம் பிரதோஷம் சாயங்கால நேரம் பிரதோஷ பூஜை நடக்கிறது. அது எந்த ஊர்னு யாருக்காவது தெரியுமா? சிதம்பரம். இல்ல, திருவாரூர். யார் சொன்னாங்க? திருவாரூர். ஐயா வினய் தீர்த்தான் ஐயா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சரியான விடை. திருவாரூர்ல தான் தினம் பிரதோஷம். அப்புறம் யோகியா ஞானம் அளிக்கும் சிவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி. அருமை. அப்புறம் சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம். அது எப்போ நடக்கும் யாருக்காவது தெரியுமா?
ஐப்பசி ஐப்பசி பௌர்ணமி. பௌர்ணமி, ஐப்பசி ஐப்பசி பௌர்ணமி. பௌர்ணமி. அருமை அருமை. அது எதை குறிக்கிறதுனா, நமக்கு செழுமையா ஐப்பசி மாசம் அந்த கார்கால அறுவடை முடிஞ்சிருக்கும். வீடுகள்ல நெல்லும் அரிசியும் நிறைய நிறைஞ்சிருக்கும். காய்கறிகளும் உன்னதமா விளைஞ்சிருக்கும். அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துற மாதிரி அந்த காலத்துல ஏற்பட்ட அது ஒரு இது. அன்ன அபிஷேகம் அப்படிங்கறத பகவானையே நிறைய சாதம் அடிச்சு அதை சூடு ஆத்தி சுவாமி மேல அத கவசமா போட்டு அதுல நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்றது அன்னாபிஷேகம். அதை காண கண் கோடி வேண்டும். அவ்வளவு அழகா ஒரு செழிப்பையும் சந்தோஷத்தையும் காட்டுற ஒரு சந்தோஷமான அபிஷேகம் அது. அப்புறம் சிவனுக்கு ஆசுதோஷின்னு ஒரு பெயர் உண்டு. ஆசுதோஷின்னா என்ன அர்த்தம்? அபிஷேக பிரியர். இல்ல, தோஷமே இல்ல. இல்ல, ஆசு ஆசுங்கிற வார்த்தைக்கு யோசிங்க. உடனடியா தோஷம் போகுபவராமா? ஆசு கவி தெரியும். ஆசுனா விரைவான அர்த்தம். ஆசு கவினா நினைத்த மாத்திரத்துல கவி பாடுற திறமை உண்டானவன். ஆசு தோஷினா தோஷினா அருள்பவர்னு அர்த்தம். இது ஆசு தோஷினா சீக்கிரமே அருள் பாலிக்க கூடியவர். ஏன்னா மத்தவங்க எல்லாம் சோதிச்சு எல்லாம் பண்ணிட்டு கொடுப்பாங்களாம். சிவபெருமான் ரொம்ப கருணையே உருவானவர். அதனால அவர் உடனே இறங்கி அருள் புரிவார் அப்படிங்கறத இதனோட அர்த்தம். இதோட சமஸ்கிருதம் வந்து க்ஷிப்ர பிரசாதி அப்படின்னு பேரு. க்ஷிப்ரம்னாலும் ஆசுனாலும் சீக்கிரமா அப்படிங்கிற அர்த்தம். ஆசுதோஷி, ஆசுதோஷ உமாபதி அப்படின்னு. அப்புறம் ஆன்மா ரூபமா சிவனை வணங்குற இடம் எந்த ஊருன்னு தெரியுமா? அதாவது சிவன் தான் நம்மளோட உடம்பு. ஆவுடையார் கோவில். வெரி குட், வெரி குட். அருமை அருமை. திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார். அதுலதான் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானேன்னு உருகி 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 நாயன்மார்கள் பாடின ஊர் அது. ஏன்னா ரூப வடிவமாவே அவர் ஆன்மாவாவே உள்ளுரையும் இறைவன் அப்படிங்கறத அவர் நிதர்சனமா காட்டின இடங்கள் அது. அப்புறம் காலனை உதைத்த இடம் திருக்கடையூர். திருக்கடையூர் அபிராமி அண்ட் அவர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி ஆலயம். அதனாலதான் அது வந்து காலத்தை வென்ற இடம், காலனை உதைத்த இடம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்துல அந்த 60ஆவது கல்யாணம் என்று சொல்லப்படும் சஷ்டியத பூர்த்தி சதாபிஷேகம், அதாவது மாங்கல்யம் சம்பந்தமா புருஷனோட ஆயுசு சம்பந்தமா உண்டான எல்லா விசேஷங்களையும் அங்க நடத்துவதை நம்ம பண்பாடா கொண்டிருக்கிறோம். அது வந்து ரொம்ப அருமையான ஊரு. அபிராமி பட்டர் உருகி உருகி அந்த அம்மா பாடின அபிராமி அந்தாதியும் அபிராமி பதிகமும் எல்லாரும் அறிவீர்கள். அதனால அந்த காலனை உதைத்த இடம், காலகண்டனை வென்ற நீலகண்டன்னு சிவனுக்கு இது. அமிர்தகடேஸ்வரர் அபிராமி தாயார். அப்புறம் பிரம்மாவோட முதல்ல புராணப்படி, அதாவது வேத காலங்கள்ல போது பிரம்மாக்கு வந்து 5 தலை இருந்ததாகவும் அவர் ரொம்ப கர்வத்தினால நானும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு அவர் கர்வம் கொண்டு தெரிஞ்சதாகவும், அதுக்காக அவருடைய ஒரு தலைய கிள்ளினார் சிவபெருமான்னு ஒரு கதை உண்டு, புராண கதை. அது நடந்த இடம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த பேர்லயே அந்த சிவபெருமான் இருக்கார். அது எந்த ஊரு தெரியுமா? ஆமா, திருக்கண்டியூர். பிரம்ம சிரகண்டீஸ்வரர் தான் அந்த சுவாமி பேர். பிரம்ம சிரகண்டீஸ்வரர், பிரம்மாவின் சிரத்தை கண்டித்து துண்டித்து எறிந்தவர்னு பிரம்ம சிரகண்டீஸ்வரர். அப்புறம் இன்னொரு கோவில்ல ஞான சம்பந்தரைக்கான நந்தியை தள்ளி போச்சுன்னு. இப்போ இவருக்காக நந்தனாருக்காக சட்டை விலகி இருப்பில்ல சொன்னது தெரியும் சிதம்பரம். இது வந்து ஞான சம்பந்தருக்காக நான் குழந்தைய பார்க்கணும் தள்ளிக்கோ அப்படின்னு நந்தீஸ்வரரை விலக சொன்ன இடம். அது எந்த கோவில்? ரொம்ப வசதியான கோவில். அந்த அம்பாளுக்கு வந்து 18 கை. அது வந்து அஷ்டதச புஜாம்பிகா அப்படின்னு பேரு அந்த அம்மானுக்கு. அந்த சுவாமி பேரை சொன்னா நீங்க ஊரை கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நான் பேரை அப்புறம் சொல்றேன். ஞான சம்பந்தரைக்கான நந்தியை விலக சொன்ன சிவபெருமான். கும்பகோணம் போற வழியில பட்டீஸ்வரம்ங்கிற இடம். பட்டீஸ்வரம். அந்த பட்டீஸ்வரத்துல தான் சிவபெருமான் வந்து ஞான சம்பந்தரை பாக்குறதுக்காக, அவர் பேரே பட்டீஸ்வரர், கொஞ்சம் தள்ளு அப்படின்னு நந்தி அப்படி விலகி இருக்க சொல்லி அந்த குழந்தை தவழ்ந்து வரத பார்த்தாராம்.
அப்புறம் பார்வதி, முருகன் வந்து வள்ளிய வேடுவச்சியா போய் திருத்தணியில கல்யாணம் பண்ணிட்டது எல்லாருக்கும் தெரியும். அவ அப்பாவும் வேடுவச்சியா வந்த பார்வதிய கல்யாணம் பண்ணிட்டார். அது எந்த ஊரு யாருக்காவது தெரியுமா? அது தமிழ்நாட்டுல இல்ல, நம்ம அண்டை மாநிலத்துல இருக்கு, ஆந்திரால இருக்கு. அதுவே ஒரு குறிப்பு. திருக்காளஹஸ்தி இல்லனாக்கா ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம். காளகஸ்தி அது இல்லம்மா, இதுதான் ஸ்ரீசைலம் தான். அப்புறம் பிறவி கடலை காக்க உதவும் இவர நாவாயாக சிவபெருமான் இருக்கிறார்னு தெரியும். அதனால அந்த அந்த குறிப்பே கொண்ட ஒரு கோவில் இருக்கு. அது எந்த கோவில், எந்த ஊரு? சீர்காழி. சீர்காழி, அருமை ஐயா, அருமை. பிறவி கடலை கடக்க உதவும் தோணியாய் சுவாமி இருக்காரு. அதனால அவர் பேரே தோணியப்பர். சீர்காழி. சீர்காழி. சீர்காழிக்கு இன்னொரு தமிழ் பேர் கூட உண்டு. தோணிபுரம். பிரம்மபுரம், தோணிபுரம் எல்லாமே சீர்காழி தான் பிடிக்கும். அப்புறம் சிவபெருமானுடைய பஞ்ச சபைகள் தெரியுமா? சிதம்பரம் நடராஜர். அது என்னெல்லாம்ங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. சிதம்பரம் நடராஜர், அது என்ன என்ன அம்பலம்? பொன்னம்பலம். சித்திர சபை, மதுரை வெள்ளி அம்பலம், தாமிர சபை, திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம். வெரி குட். மதுரை சொல்லிட்டாங்களான்னு தெரியல. ரஜத் சபை இல்லைன்னா வெள்ளி சபை மதுரை. திருவாலங்காடு, கனக சபை, ரத்தின சபை திருவாலங்காடு. அருமை அருமை அருமைமா. அதான் அதுக்கு பேர் ரத்ன சபை திருவாலங்காடு. அது வடவாரண்யம்னு சொல்லுவாங்க. அது வடாரண்யம். அது என்ன, வடம்ங்கிறது வந்து வடம் அப்படிங்கிறது ஆலமரத்தை குறிக்கும். அதனால வட ஆரண்யம்னா காடு, ஆலங்காடு அப்படிங்கறத வடாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை. சரி, இந்த வாரம் சிவபரமா எல்லாம் இருந்திருக்கு. அதனால ரொம்ப சிறப்பா பதில் சொல்றாங்களே, ரொம்ப அழகா பதில் சொன்னீங்கம்மா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு வந்து. அதனால அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த மாதம் வந்து தாயார் அல்லது பிள்ளையார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தோட இதை எடுத்துட்டு அதுக்கு உண்டான குறிப்புகளோட உங்களோட இணைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பதில்கள். அருமை அருமை கீதா. கீதாமாவை எடுத்து ஆற்றுப்படுத்தல் கவிதா ராஜகோபாலன் அவர்கள் பேசுவார்கள். தமிழ்த்திண்ணை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்கேன். இந்த தலைப்பை எப்படி எடுத்தேன் அப்படின்றதே வந்து எப்படின்னா, நேற்று நெறியாளர் வந்து எனக்கு தனிப்பதிவுல வந்து நீங்க இன்னும் தலைப்பு கொடுக்கல அப்படின்னாங்க. ஆமால அப்படின்னு ஒரு அரை நொடி யோசிச்சேன். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நான் அதுக்கான ஒரு முன்னெடுப்போ இல்ல பெரிதா அதை வந்து அதுக்கான தயாரிப்போ பெரிதும் எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன்னா இது வந்து என்னுடைய உளவியல் இந்த ஆலோசகரா நான் பணிபுரியுற இந்த இது சம்பந்தமா இந்த சொல்ல வந்து நான் பயன்படுத்த விரும்பினேன். அப்போ இன்று மாலை பொழுதுல என் மனதளவுல ஒரு ஒத்திகை மட்டும் பார்த்தேன். நான் இப்படி இத வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வார்த்தையை கேட்டதும் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை கேட்டா உங்களுக்குள்ள என்னென்ன வார்த்தை எல்லாம் சின்ன சின்னதா ஞாபகம் வருமோ பகிர்ந்துக்க முடியுமா? ஆமா, திருமுருகாற்றுப்படை பற்றி வினய் தீத்தான் ஐயாவுடைய பேச்சு அற்புதமா இருந்தது, நான் கேட்டிருக்கேன். அருமை. ஆமா, ஆற்றுப்படுத்த திருப்பானாற்றுப்படை வேற பேசி எதிரில் இருக்கவங்கள கொல்றது. அப்படிங்களா? சரி, வழிபடுத்துதல். அப்படிங்களா? சரி. மன்னிக்கவும் கவிதா, நான் கேள்வியை கேட்கல, ஒரு நிமிஷம் நகர்ந்துட்டேன். திருப்பியும் கேளுங்களேன் கேள்வி. இப்ப ஆற்றுப்படுத்துதல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் உமா. நீங்க இதை கேட்ட உடனே உங்களுக்கு தோணுற தமிழ் வார்த்தைகள், இதுக்கு சம்பந்தமா தான் நான் கேட்கவே இல்லை, உங்களுக்கு தோன்ற தமிழ் வார்த்தைகள் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. வழிபடுத்துதல், வழிகாட்டி. வழிபடுத்துதல். சரி, தேற்றுதல். ஓகே, சரி.
இப்ப ஆனா நான் வந்து ரொம்ப எளிமையாக யோசிச்சேன். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னாலே ஆறு முதல்ல ஞாபகம் வரும் இல்லைங்களா? அந்த பாய்தோடி போற ஆறு, வழிப்படுத்துதல், இந்த வார்த்தையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதா சொல்றீங்க. முதல்ல கேட்க வருது வந்து ஆறுதல் இல்ல, யாராவது நமக்கு ஆறுதல் இல்லையா? அப்புறமா ஒரே ஆத்தாமையா இருக்கு, எனக்கு ஆற்றாமையாக இருக்கிறது அப்படின்வாங்க. அந்த எனக்கு ஒரு இருக்கிற உணர்வுகளை வந்து அது வெளிப்பட பொங்கி வரும்பொழுது அது எனக்கு அது ஆற்றாமை என்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைகளோட அடிப்படையில வந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த சொல் எப்படி வந்து இதை நம்ம கையாள போறோம், இல்ல இது இந்த சொல்லுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலேயே என்ன யோசிப்போம்ல, நம்ம யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், அவ்வளவுதான். இல்ல நம்ம நல்லா இல்லைன்னா என்னாச்சு, அந்த ஒற்றை வார்த்தை போறோம் இல்ல, எல்லாரும் அப்படியே உடைஞ்சு என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு உறவுகளுக்கு தான் நம்ம ஏங்குவோம். ஆனா என்ன விஷயம்னா, அந்த உறவுகளாலதான் நம்ம நல்லாவே இல்லாம இருப்போம். அதுதான் வந்து பெரும் பிரச்சனையே இங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில எதிர்கொள்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் மத்தவங்களுக்கு போகணும்? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, இல்ல வேற ஒரு தனி மனிதரா ஒவ்வொருத்தரும் என்னென்ன உணர்வுகளை கடப்போம் அப்படின்னா, கோபம், இல்லைன்னா ஒரு சோகம், இல்ல மன அழுத்தம், துக்கம், படபடப்பு, இது மாதிரி மகிழ்ச்சி, இது மாதிரி நம்மளுக்கு எல்லா கலவைகளும் சேர்ந்த ஒரு உணர்வுகள் தான் மாறி 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 ஒரு நாள் பொழுது முழுக்க நம்மளை ஆக்கிரமிக்கிறது. உணர்வுகள் சார்ந்துதான் நம்ம வந்து எதையுமே செயல்படுத்துறோம். அப்ப என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயல்பு நிலை வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாம அலுவலகத்திலேருந்து வந்து ஒரு ஆண் வந்து ஒரு கணவன் மனைவி மேல கோவப்படுறதோ, இல்லைன்னா எதுக்கு கோவப்படுறோம்னு தெளிவா தெரிஞ்சு காலையில பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு அம்மா படுற கோவம், இப்படி விதவிதமா அந்த கோவங்களுக்கு வந்து நம்ம முத்திரை கொடுத்துக்கிட்டே போலாம். ஆனா அந்த கோவத்தோட முடிவுல பார்த்தா நாம தான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம், யார் கோவப்படுறோமோ. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாம அந்த உணர்வுகள் மாற்றங்களை கூட எதிர்கொள்ள முடியாம இருக்கிறது யாருன்னா பதின்பருவ பிள்ளைகள். இந்த மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, ஒரு விஷயம் யாராவது கவனிச்சிருக்கீங்களா? இத நான் செய்யவே கூடாது, இத பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நினைத்து தவிர்க்க எவ்வளவோ நினைத்தும் ஒரு அமைப்பு முறையில திரும்ப திரும்ப சில விஷயங்களை நம்ம செய்வோம். அது பேட்டர்ன்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அதுக்கு வந்து நம்மளுடைய இவங்க வந்து இந்த தேடுதல் அந்த இதுல போய் பார்க்கும்போது இந்த அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அமைப்பு முறை. இது எனக்கு மிக சரியான வார்த்தையா தோணுச்சு. அப்ப நம்ம செய்யறதுலயே வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த என்னுடைய இயன்கலை உள்ள போவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு தான் நிறைய போயிருப்போம். இன்னைக்கு நான் என்னுடைய இந்த குழுக்கள் உள்ள போயிட்டு பதிவிடவே மாட்டேன்னு என்னைக்கு நினைப்போமோ அன்னைக்கு நிறைய பதிவிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆனா நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப சில விஷயங்களை நாம ஒரு அமைப்பு முறையில செஞ்சுக்கிட்டே வந்திருப்போம். அது ஏன் அப்படின்னு எனக்கான தோணி இருக்கா? இல்ல யாராவது உங்க வாழ்க்கையில அதை கவனிச்சிருக்கீங்களா? முதல்ல யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில வந்து திரும்ப திரும்ப சில விஷயங்கள் நடக்கிறது. கவிதா ராஜகோபாலன் அவர்களே, நான் வந்து தவிர்க்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கேன். ஆனா அதுதான் இயல்பா எனக்கு வருது. அதனால அதை செய்யறதே நான் பழக்கமா வச்சிருக்கேன். நீங்க சொல்ற அந்த அமைப்பு இல்லைங்களா? அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல இன்னொன்னு நம்ம எங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தா, யாரோ எங்கேயோ செய்த செயல், யாரோ சொன்ன சொல், அந்த நிராகரிப்பு, இந்த மாதிரி வேதனைகளும் நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துக்கும். சில நேரங்கள்ல வந்து ஒரு தேவையற்ற பயங்கள், ஒரு படபடப்பு. இப்போ ஒரு புதிதா ஒரு விஷயத்த செய்யறோம்னா ஒரு படபடப்பு இருக்கும். இல்ல வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயம் ஆனா திடீர்னு படபடப்பு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்திருக்கும். சில நேரங்கள்ல அன்பே இல்லாத உறவுகள் கிட்ட முட்டி மோதிக்கிட்டு அதனால வலிகள் இருக்கும். இது மாறி 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 இருக்குங்க. இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மூளை நரம்புகள்லயே வந்துட்டு ஒரு 15 நொடிகளுக்குள்ள அது வந்து தன்னுடைய தடம் மாற்றுமா, எண்ண தடங்களை மாற்றுமா. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த எல்லா இன்னைக்கு என்ன
என்ன சோசியல் மீடியாக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதா போடுற அத்தனை ஒரு பதிவுகளையுமே வந்து ஒரு ஒரு 30 நொடிகளுக்குள்ள வைக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 15 நம்மளுக்கு அதுவே காட்டுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்க்கணும்னு உள்ள போற நாம 30க்கு போய் நிக்கிறோம். அது ஒரு 1 மணி நேரம் கடத்திடுறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்குது? சரி, எனக்கு ஆறுதல் சொல்லணும். யாருக்காவது இங்க நேரம் இருக்குங்களா? இல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே எதற்குமே நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும். முக்கால்வாசி நேரம் அப்படிதான் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம யார்கிட்ட புலம்பினாலும் என்ன நடந்தாலும் கடைசியா நம்மளுக்கு நாமளே அந்த ஆறுதலை சொல்லிக்கல, நம்மளுக்கு நாமளே அதை தேத்திக்கலைன்னா எவ்வளவுதான் வெளியில இருந்து வந்தாலும் அதுல இருந்து நம்ம மீளவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எனக்கு நானே எப்படி ஆறுதல் சொல்லிக்கிறது? இதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றதுல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க நினைச்சது. அப்ப எனக்கு நானே நான் ஆறுதல் சொல்லிக்கணும். எப்படி சொல்லிக்கலாம்? ஒன்னும் இல்ல, பரவாயில்ல. இது இப்படிதான், இவங்க இப்படிதான், இவங்கள பத்தி உனக்கு தெரியாதா, இது இப்படிதான் நடக்கும். இப்படி ஆறுதல் சொல்லும் பொழுது அந்த நொடி பொழுது நம்மளுக்கு ஆறுதலா இருக்கும். திரும்பவும் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, இது ஏன் இப்படி நடந்தது, இந்த ஒரு வலை பின்னல் உள்ளேதான் திரும்ப 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 நம்மளோட எண்ண ஓட்டங்கள் வரும். இதுக்கு நாம ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது என்னன்னா, மேல செய்யற நம்ம செயல்களை விடுத்து நம்ம ஆழ் மனதோட தொடர்பு கொள்ளணும். நம்ம ஆழ் மனதோட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நம்மளுக்கு இதுக்கான விடைகள் தெரியும். ஏன் ஒரே சிந்தனை இருக்கிற சில மனிதர்களை நான் என்னை ஈர்க்கிறேன், இல்ல ஏன் ஒரே விதமான மனிதர்கள் எனக்கு என்னை சுத்தி வராங்க, ஏன் சில விஷயங்கள் ஒரே மாதிரி என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் நான் தவிர்க்க நினைக்கிற விஷயங்களும் என் வாழ்க்கையில நடக்குது. இப்படி எதை பார்க்கணும் அப்படின்னாலும் வெளியில பார்க்கவே பார்க்காதீங்க, உள்ள நம்மள பார்க்கணும். இது மட்டும்தான். ஏன்னா எனக்கு கோபம் வருது, என் பிள்ளை எழுந்துக்க மாட்டேன்றான், அவனை இதுக்கு மேல எனக்கு எழுப்ப தெரியல, அதனால நான் கோவப்படுறேன். என் கோபத்துக்கு நான் நியாயம் கற்பிக்கிறேன். ஆனா அந்த கோபம் எதனால் வருகிறது? இதுல இன்னைக்கு வந்து என்னுடைய பேச்சு வந்து சில இடங்கள்ல ரொம்ப எளிமையாக்கி இருக்கிறவங்க வந்து திருமதி உமாவும் திருமதி சிவகனியும். ஏன்னா சிவகனி அம்மா சொல்லும் பொழுது இது எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு வரும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்ம பிள்ளை வளர்ப்பை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நம்ம பெற்றோர் எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்க்க முற்படுவதும், நம்முடைய கணவரோ மனைவியோ அவங்களை எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்க்க முற்படுவதும் வர முரண்லயே தான் நிறைய சண்டைகளும் வரும். அப்போ வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது மட்டும் இல்லை, அடுத்து திருமதி உமா அவர்கள் சொன்ன முதல் அந்த பழமொழிக்கான ஒரு பாடல்ல ரொம்ப அழகா அந்த மனுநீதி சோழனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தேர் செஞ்சவர் வந்து எனக்கு பரம்பரையா இந்த இது இருக்குங்க, அதனால தானா செஞ்சிட்டேன் அப்படின்றத சொன்னாங்க. அந்த நரை முடிய தானே போர்த்திக்கிட்டு வந்து ஒரு இளவயது அரசன் தீர்ப்ப சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா அவனுடைய மரபணுக்கள்ல அது இருந்தது. மரபணுக்கள்ல சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வருவோம். அதுக்கான பாதிப்புகள்லயும் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப மரபணுக்கள் இருக்கு, எங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்க, நான் எப்படி மாறுறது? அப்போ உங்களுக்குள்ள நீங்க போய் ஒவ்வொரு இன்னைக்கு நாள் முழுக்க நடக்கிறது. இப்போ வந்து மணி ஐயா சொன்னாங்க, இல்ல எனக்கு தவிர்க்கணும்னு நடக்கிறதா இயல்பா வரதால நான் அதை இயல்பா மாத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. தவிர்க்கணும் ஏன் நினைக்கிறீங்க? அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? அது இயல்பா மாறும்போது நடக்கிற சாதக பாதகங்கள் என்ன? இது வந்து ஒரு சீராய்ந்து நம்மள வழி நடத்தி கொள்றது. இது வந்து ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நம்மள நாமளே சீராய்ந்து கொள்ளுதல். இது எதுக்குமே வந்து நடுநிலையா நம்மளுக்குள்ள போய் நம்ம சொல்றது. அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழ்மனம் உண்டு. அந்த ஆழ்மனதோட எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்புல இருக்கோமோ அந்த ஆழ்மனதோட உச்சநிலை தான் ஆன்மீகத்துல இருக்கிற பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நம்ம நம்புறோமோ இல்ல அது
குறித்து நம்ம ஒரு தியானங்கள்ல போறோமோ அது அவ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா உள்ள இருக்கிற நான் ஒருத்தங்க இருப்போம். இந்த நான் யாருன்னா என்னுடைய சிறு வயது குழந்தையா, எல்லாருக்குள்ளயும் ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க. அந்த பாப்பா கிட்ட கவனமா பேசுங்க. ஏன் இது நடக்குதுன்னு பாருங்க. அந்த பாப்பாக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நான் சந்திக்கிற எனக்கு வர கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல தெரியல. இப்ப நான் சந்திக்கிற மனிதர்கள் என்னுடைய ஆலோசனைக்காக வர்றவங்கள பாத்தீங்கன்னா தொடர் கனவுகள் வர்றவங்கலாம் இருக்காங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் இதுதான். உங்களோட ஆழ் மனதோட நீங்க பேச ஆரம்பிங்க. அப்போ அங்க அவங்களுடைய சிறு வயதை போய் கண்டுபிடிச்சோம்னா ஏன் இது வருதுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒருத்தருடைய சிறு வயது வாழ்க்கை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி நான் எவ்வளவு வளர்ந்துட்டாலும் எனக்குள்ள நான் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு எங்கேயோ வலிச்சதுன்னா அந்த வலிய வேற இடத்துல கோபமா காட்டும், அவ்வளவுதான். அதே மாதிரி யாருக்கான கோபம் வருதா, அந்த கோபத்தை அப்பவே நெறிப்படுத்துங்க. ஏன் ஆண்கள் காரணம் இல்லாம சட்டுன்னு அவங்களுக்கு கோபம் வருதுன்னா அவங்க அந்த கோபங்களை அடக்கி வைக்கிறாங்க. இப்போ அலுவலகத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மேலதிகாரி கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது, அந்த கோவத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு இங்க வரும்போது குழந்தை அப்பாப்பான்னு இப்படி ஓடி வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த காட்டும் போது கூட இரு வரேன் அப்படின்ற அந்த எரிச்சல், அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தை எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல கொடுக்கும் வேற ஒரு குழந்தைகிட்ட. இது ஒரு தொடர் சங்கிலி. இதுதான் பெண்களுக்குமே. அதனால ஆலோசனை பெற வருபவர். அப்போ அவங்களுக்கு வர அந்த தொடர் கனவுகளோ எதுவா இருந்தாலும் நாம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய ஆழ்மனம் மட்டுமே. வெளியில இருக்க யாருமே எதுக்குமே பொறுப்பு இல்லைங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நான் என்ன சரி செய்ய இது ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஈர்ப்பு விசை, அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம். இது நம்ம எல்லாருமே அந்த ஈர்ப்புக்கான நம்ம வடிவத்தில் இப்படி இருந்தாலும் வடிவமற்று நம்ம இருக்கிறது ஒரு சக்தியின் ஒரு கூட்டமைப்பு தான், வைப்ரேஷனல் நம்ம எனர்ஜி ஃபீல்டு. அப்போ நாம இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளை சரி பண்ண நம்மளுடைய அந்த சக்தியில அடங்காதவங்க எல்லாம் தானா விலகுவாங்க. நம்மளுக்கு தேவையானவங்க தானா வருவாங்க. இத பிரபஞ்சம் செய்யும். இத பிரபஞ்சம் செய்யணும் அப்படின்னா நாம நம்மள சரி பண்ணிக்கிட்டே வரணும். மகாத்ரியா சொல்லுவாரு ஒரு இடத்துல, நீ எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா தெய்வத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்னு பிரார்த்தனை செய். எப்படி வேலை செய்யணும்னா உன்னை தவிர்த்து எவனாலையும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு செய். அப்படிதான் நாம எல்லாவற்றையும் இறைவன் கிட்ட கொடுத்துட்டாலும் என்ன நான் மாத்தி 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 பண்பட்டு உன்கிட்ட வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த வழிநடத்தலுக்கு செல்லணும். அப்படியா அந்த இறை நம்பிக்கையே இல்லாட்டாலும் என்னை நான் பண்படுத்தி என்ன ஆற்றுப்படுத்தி என்னை சுற்றி இருக்கவங்களை ஆற்றுப்படுத்துவேன். உலகம் ஒண்ணுமே இல்லைங்க, பாத்துக்கலாம் வா அப்படின்னு இன்னொருத்தனுக்கு சொல்றதுக்கானதான் இந்த உலகம். நம்ம பாத்துக்கலாம் வா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாவான்னு ஒருத்தனுக்கு சொல்லணும்னா நான் என்னை பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். நம்மள முதல்ல ஆறுதல் படுத்தி நாம தெளிவாகி அந்த பலத்துல நம்மளை சுத்தி இருக்கவங்கள ஆறுதல் படுத்த தயாராகணும். இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது. மிக்க மகிழ்ச்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டதில். நன்றி, வணக்கம். அருமைமா, அருமை அருமை. நானே தெரியாம கிளாப் தட்டிட்டேன் அந்த ஆர்ட் போடுறதுக்கு. நன்றி நன்றி. தப்பு இல்ல கவிதா. ஆங்கிலத்துல ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஆட்டோ சஜஷன் சொல்லுவோம், கன்சல்டிங் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். அந்த ரெண்டையுமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இந்த சூத்திரம் தெரிஞ்சுட்டா நம்ம எல்லாருமே பிடிச்சிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். இதுதான் நான் கடந்து உள்ளே செல்வது கவிதா. ஆமாம் ஆமாம். அது பொறுமையும் இதுவும் வயது ஆக ஆக நமக்கே இயல்பா வரும். இல்ல இந்த சூத்திரம் தெரிஞ்சுட்டா சின்ன வயதிலேயே இது கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த துறையில சாதிக்க விரும்புறோமோ அதுல சாதிச்சிருவோம். அது நம்ம வயது கடத்து தெரிஞ்சுக்கும் போது பண்பட்டு மத்தவங்களுக்கு உதவுவோம். ஆனா சிறு வயதுல இந்த நூல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இல்லறத்துல நல்லா இருப்போம், நல்ல பெற்றோர்களா இருப்போம். அடுத்த சமுதாயத்தை நான் தம்பதிகளுக்கான ஒரு ஆலோசனையை தான் கொடுக்குறேன். ஏன்னா
அடுத்து வர சமுதாயம் நல்லா இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் நான் தம்பதிகளுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அது அப்ப அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால இந்த நூல் எல்லாரும் பிடிச்சுக்க முடியும். நாம பிடிச்சோம்னா பிள்ளைகள் நம்ம சொல்லி வளர மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க பார்த்து வளருவாங்க. அது பேர் மாடலிங். நாம தான் அவங்களுக்கான முன்னுதாரணம். அதனால அதுவும் அடுத்த ஒரு சின்ன விஷயம். அதனால இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். எளிமையானதுதான். நினைக்கிறேன் நிறைய அவர்களுடைய இன்னர் சைல்டு ஹீலிங் செஷன் மாதிரி இருக்கு. தேங்க்யூ. நான் எடுக்கிறேங்க நிறைய. நன்றி. இப்போ மகிழ்ச்சி, நீங்க கருத்து சொன்ன மகிழ்ச்சி. அவர்களை அடுத்து பரந்த பார்வை வித்யாலட்சுமி அவர் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடிய புதுவையில் புறப்பட்டு எழுந்த ஊழித்தி பாவேந்தர் பாரதிதாசன். அக்னி குஞ்சொன்று கண்டவன் பாரதி. அந்த அக்னியிலிருந்து புறப்பட்ட சுடர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருடைய பாடல்களில் பரந்துபட்ட பார்வையை பற்றி இன்று சிறிது சிந்திப்போம், உற்று நோக்குவோம். நாம் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே நம்முடைய வேலைகளை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றதை சிந்திக்க என்ன நேரம், எங்கே நேரம் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கும் மனதின் குரலும் ஒளியும் எனக்கு கேட்கின்றது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். கடுகு எவ்வளவு சிறியது, அந்த அளவிற்குத்தான் அந்த உள்ளமா. கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். தன்னுடைய ஊர் வரை விரிபவன் கடுகை விட சிறிது பெரிய துவரை உள்ளம் அளவு உள்ளவனாம். தொன்மை உள்ளம் ஒன்றுண்டு, தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல். இன்று உலக அரங்கிலே இதைத்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலிய நாடு, வலிமை குறைந்த நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறதல்லவா. ஆனால் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம். இதை உலக ஒற்றுமை என்ற தலைப்பிலே என்ன அருமையான வரிகளாக பரந்துபட்ட பார்வையாக பாடியிருக்கின்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இது நம்முடைய மனதையும் பக்குவப்படுத்தி நம்மையும் உயர்நிலைக்கு உயர்த்தும். இளைய சமுதாயத்தினரை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி, செம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி என்று உற்சாகமூட்டி அவர்களுக்கு உணர்வூட்டி பாடுகின்றார். பரந்துபட்ட பார்வையை கொள்ளச் சொல்கின்றார். இளையார் ஆத்திச்சூடி என்று 88 வரிகள் கொண்ட ஆத்திச்சூடியை அகர வரிசையில் பாடியிருக்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அதில் எதையும் ஊன்றிப்பார் என்ற ஒரு அழகான வரி வரும். எனக்கு மிகவும் பிடித்த வரி என்றும் சொல்லலாம். இன்றெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மேலோட்டமாக எல்லாவற்றையும் செய்கிறோம், செயல்களையும் சரி, சிந்திப்பதும் சரி. அப்படி இல்லாமல் ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த வரி அழகாக உணர்த்துகிறது. எதையும் ஊன்றிப்பார். சமூக கருத்துக்களையும் பொது உடைமை சமத்துவ கருத்துக்களையும் தன்னுடைய பாடல்களில் அழகாக இணைத்தவர் புரட்சி கவிஞர். அவரை புரட்சி கவிஞர் என்கின்றோமே. புரட்சி என்பது என்ன? ஒன்று மற்றொன்றாக மாறுவது, மாற்றுவது, புதுமை பூப்பது. காலம் சுழன்று சுழன்று புரட்சி தோன்றும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார். உலகம் முழுவதுமே ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய அவா. இன்றைய காலகட்டத்திலே இணையத்தின் மூலம்
அது ஓரளவிற்கு சாத்தியமாகிறது என்பது என்னுடைய எண்ணம். ஒரு குடும்பத்திலே சகோதரர்களிடையே எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், வரப்பு தகராறுகள், பஞ்சாயத்துகள் இன்றும் இவையெல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. உன் வீட்டுக்கும் அண்டை வீட்டுக்கும் உள்ள சுவரை உடை என்கிறார். எத்தனை அருமையான வரிகள் பாருங்கள். மேலும் உலகம் உன்னுடையது என்ற தலைப்பின் கீழ் அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்கின்றார். நம்முடைய இன்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய அறிவை நாம் சரியாக முழுமையாக பயன்படுத்தாதுதான். நம்முடைய அறிவை விசாலப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அப்பொழுதுதான் அறிவு நம்மை காக்கும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற வள்ளுவர் கூறிய குறளின் கருத்தும் இன்று அவர் சொன்ன கருத்தோடு இணங்கி இருக்கின்றது. உலக மக்கள் எல்லாம் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கொட்டும் முரசே என்ற தலைப்பிலே அழகாக பாடுகின்றார். எல்லாருக்கும் நல்லின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே என்று எத்தனை எளிமையான சொற்களில் அழகான கருத்துக்களை கொண்ட பாடலை பாடியிருக்கின்றார். நாம் பல பேரை சந்தித்திருக்கிறோம், தினமும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். சிலருக்கு தான் என்பது வான் வரை நீளும். அது போன்ற மக்களுக்காகத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் இப்படி பாடியிருக்கின்றாரோ என்னமோ. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையேனையும் இத்தரை குய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்கின்றார். விண்ணை தாண்டி வருவாயா என்று அன்றே முதலாக வினா எழுப்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த பாடலின் மூலமாக இயற்கையை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும், அதனுடைய வளங்களை உணர வேண்டும். அது மட்டுமல்லாது இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்பதையும் மறைபொருளாக இந்த பாடலின் மூலம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல்களை ஆழ்ந்து படித்தால் அவருடைய பரந்துபட்ட நோக்கம், அவருடைய உயர் சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதில் விதைகளாக விதைக்கப்படும். எனவே அவற்றை நாம் கற்றால் நாமும் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். நன்றி. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல விஜயலட்சுமி அம்மையாரே, எதையும் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றத, அது ஒண்ணுதான் தாரக மந்திரம். நம்மள கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அருமையா சொன்னீங்க. ஆமா, அகத்தாய்வு பண்றதுக்கு முதல் படியே எதையும் ஊன்றிப்பார். அருமை அருமை. நல்ல குரல் வளம், நல்ல உச்சரிப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. ரொம்ப அறிவு அற்றம் காக்கும் வரி வரைக்கும் நிகழ்த்திய ரொம்ப மகிழ்ச்சி. அது பாரதிதாசனுடைய பிரமாதமான வரிகள் எல்லாம், அற்புதமான வரிகளை எல்லாம் சொன்னீங்க. பாராட்டு. நன்றி நன்றி. சுந்தரம் ஆரம்பிக்கலாமா? வருக வருக ஐயா, சுந்தரம் ஐயா. ஆமா, ஓகே. நான் வந்து சுந்தரம். நம்ம தமிழ் திண்ணைக்கு ஒரு பரிச்சயமான முகம், பரிச்சயமான குரல். வெகு நாட்களுக்கு பிறகு. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து யானை அப்படிங்கிறது. இதுல நான் வந்து சொல்ல போறது என்ன அப்படின்னு சொன்னா, யானையை பற்றின சில குறிப்புகள் சில இலக்கியங்கள்ல எங்கெங்க வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து உகாதி, அதுல வந்து யானையை பத்தி சில பாடல்கள், தெலுங்கு பாடல்கள்ல என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, அத மாதிரி நம்ம கன்னட பாடல்கள்ல என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, சில குறிப்புகள் முத்தாய்ப்பா நம்ம திரை இசையில வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு. நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு வேற பாடல்கள், வேற
இலக்கியங்கள் அதெல்லாம் கூட தோணும். அதை வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு சாதனமா நான் இதை எடுத்துக்கலான்னு கூட சொல்லிட்டு நான் என்னுடைய தலைப்புக்குள்ள போறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி திருக்குறள்ல யானை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 திருக்குறள்ல அவர் வந்து யானையை பத்தி சொல்றார். பெரும்பாலும் யானையோட சிறப்புகளை பத்தியும் அதனுடைய தன்மைகளை பத்தியும் சொல்றார். அதுல முக்கியமா நான் பார்த்த ஒரு குறள் என்ன அப்படின்னா, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின். அதாவது யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆனாலும் ஊக்கமுள்ளதான புலி அதை தாக்கினால் அதற்கு யானை அஞ்சும் அப்படின்னு யானையோட ஒரு சிறப்பை அங்க சொல்லியிருக்காரு. இன்னொரு திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. இதுல வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்குமானால் அதை வைத்து ஒருவன் ஒரு செயலை செய்தால், அதாவது அவனுக்கு எந்த இது வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பொருள் அப்படிங்கிறதுல இங்க வந்துடுது. பொருள்ங்கிறது நம்ம பணம்னு வச்சுக்கலாம். மலையின் மேல் ஏறி நின்று யானை போரை கண்டற் போன்றது. அதாவது யானைகள் 2 சண்டை போடுறது, அதை நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. மேபி நம்ம திரைப்படத்துல பார்க்கலாம். ஆனா நிஜமாகவே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த யானை நம்மளை தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. ஸோ ஒரு பக்கத்துல ஒரு குன்று மாதிரி ஒரு இடத்துல ஏறி நின்று அந்த யானையை பார்க்கும்போது நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இதோட ஒப்பிடுறாரு நம்ம திருவள்ளுவர். இது வந்து நம்ம திருக்குறள் அதை தாண்டி அடுத்தாப்புல சில இலக்கியங்கள் அப்படின்னு போனா நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒண்ணு, ஆண்டாளுடைய வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிரில். இதோட நிறுத்திக்கிறேன். இதுல வரக்கூடிய வாரணம் அப்படிங்கிறது வந்து யானை அப்படிங்கிறத குறிக்கும். அதுல அவங்களுடைய கனவு வந்து பெரிதிலும் பெரிது கேளுங்கிற மாதிரி வாரணம் 1000 யானைகள் ஒரு இடத்துல நிக்கிறது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா கூட நமக்கு மனசுல ஒரு கிளர்ச்சி எழும் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனவு அவங்க கண்டிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து நீதிநெறி விளக்கம். இதுல வந்து யானையை பத்தின ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிறு. இங்க களிறு அப்படிங்கிறது யானைக்கு ஒரு பேர் இருக்கு. துயருரா ஆங்கது கொண்டு ஊரும் எறும்பின் 1 கோடி உய்யுமால் ஆறும் கிளையோட என்று அப்படிங்கிற ஒரு பாடல். இது வந்து நீதிநெறி விளக்கத்துல வருது. இதனுடைய சுருக்கமான கருத்து அப்படிங்கிறது என்னன்னா, பெரும் செல்வம் உடையவர்கள் அதனின் ஒரு சிறு பகுதியை தானமாக வழங்குவாராயின் அதனால் எத்தனையோ உயிர்கள் பிழைக்கும். எப்படின்னா, ஒரு யானை வந்து சாப்பிடும்போது யானைக்கு சாப்பாடு கொடுக்கறத பார்த்துருப்பீங்க நீங்க. பெரிய பெரிய கட்டியா ஆக்கி கொடுப்பாங்க. அதுல ஒரு கட்டியில ஒரு சின்ன ஒரு அளவு கூட கீழே விழுந்ததுன்னா யானைக்கு அதனால எந்த விதமான பசி அந்த மாதிரிலாம் வராது. ஆனா அதை வச்சு 1 கோடி எறும்புகள் பிழைக்கும் அப்படிங்கிற கருத்தை எடுத்து யானைய பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறது பாரதியார் பாடல். ரொம்ப எளிமையான பாடல். கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பர மோன தேவன் வாழ்க வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க. வாரணம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க சொல்லியிருக்காரு. நம்ம வந்து விநாயகரை வந்து யானை முகத்தோன் அப்படிங்கிறோம். அதுல வந்து இவர் வந்து வாரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து சொல்றாரு. அடுத்தது வந்து ஒரு இலக்கியத்துல நம்ம பார்க்க போனோம்னா, இது வந்து ஒரு நிந்தாஸ்துதி அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ஒரு விஷயத்த கவிஞர் காளமேகம் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு வெண்பா. அந்த வெண்பால என்ன சொல்றாரு அப்படின்னா, நச்சரவம் பூண்ட தில்லை நாதரே தேவரீர் பிச்சை எடுத்துண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன் கார்கடல் போல் தான் முழங்கும் மேளமேன் ராஜாங்கமேன். இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குஞ்சரம் அப்படின்னு யானைக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த இந்த செய்யுளை எங்க அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவபெருமானோட ஒரு அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பிச்சை எடுக்கிற பிக்ஷாடனர் அப்படிமாக தமிழ்ல. அந்த ஒரு உருவத்துல அவர் வரும்போது, கடவுள் வரும்போது அதுக்கு உண்டான எல்லா பரிவாரங்களும் வரணும். அது கடவுள் வந்து பிக்ஷாடனர் ரூபத்துல வருவாரு. ஆனா முன்னால வந்து ஒரு யானை போகும், அதுக்கப்புறம் எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போகும்.
இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா பிச்சை எடுக்க போறீங்களே அப்படின்னு ஒரு நிந்தாஸ்துதி, புகழ்வது போல் இகழ்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டை அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான பாடல் இது. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நம்ம வந்து தமிழ் பாடல்கள் சிலதை பார்த்தோம். தெலுங்கு பாடல்கள்ல வந்து எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தியாகையரோட பாடல். மரி மரி நின்னே முரளிட நீ மனசுனதயராது. அதுல அடுத்த வரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கரிமுறவினி அப்படிங்கிற இதுல வந்து கரி அப்படிங்கிற வார்த்தையவே அவர் யூஸ் உபயோகப்படுத்துறார். நம்ம தமிழ்ல இருக்கிற கரி தான் தெலுங்குலையும் கரிங்கிற வார்த்தை இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அதாவது யானையோட முறையிடுதலை கேட்டு நீ உடனே வந்து காப்பாத்தினியே நாராயணனே அப்படின்னு நாராயணனை பத்தி பாடக்கூடிய பாடல் இது. இந்த பாட்டு வந்து தியாகையர் எழுதின பாடல். இது மாதிரி நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு பாடல் வந்து க்ஷீரசாகர சயனா தேவகாந்தாரி ராகத்துல. இதுல அந்த அனுபல்லவியில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, வாரண ராஜுனோ புரோவனோ வேகமே. வாரணராஜு அப்படின்னா இங்க இவர் நம்ம கரிராஜன், அவரை தான் வந்து இங்கேயும் அவர் சொல்றார். அடுத்தது வந்து ராமதாசர் பாடல்கள், அதுவும் தெலுங்கு பாடல் தான் ஒன்று எழுதியிருக்கார். இந்த பாடல் வந்து பாலமுரளி கிருஷ்ணா ரொம்ப அழகா ஒரு இதுல பார்த்தேன், நான் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அந்த பாட்டை ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஓ ராமணி நாமம் ஏ மிருச்சிரா ஸ்ரீராமணி நாமம் ஏ மிருச்சிரா. அதாவது ராமநாமத்தை சொல்லும் போது அவ்வளவு ருச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. அந்த பாட்டுல வந்து கரிராஜ பிரகலாத தரணிஜ விபீஷணூல காச்சின நீ நாமம் ஏ மிருச்சிரா. கரிராஜன், பிரகலாதன், விபீஷணன் இவங்களை எல்லாரையும் நீதான் வந்து காப்பாத்திருக்க. இப்படிப்பட்ட காப்பாத்தின உன்னுடைய நாமம் இருக்கே அது அவ்வளவு ருச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாலமுரளி கிருஷ்ணா அப்படின்னு உதட்ட ஒரு தடவை அப்படி இது பண்ணுவாரு நாக்க வச்சு. என்னன்னா அந்த நாமத்தை சொன்னதுனால அது அவ்வளவு ருச்சியா இருக்கு அப்படிங்கிறத அவரும் அனுபவிக்கிற மாதிரி பாடியிருப்பாரு. யூடியூப்ல கிடைச்சா பாருங்க, ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு. அடுத்து நம்ம கன்னடத்துக்கு போனோம்னா தாசர் கிருதிகள் வந்து கன்னடத்துல ரொம்ப பிரபலமானது. புரந்தரதாசர் ஒண்ணு எழுதியிருக்காரு, ஹரிநாராயண 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 எனும் மனவே. அதுல ஒரு சரணத்துல அவர் எழுதுறார், விஜயன சதி இந்த காயாயி தூவதும் கஜேந்திரன் இந்த தோரே ஹண்ணாயி தூ. எனக்கு கன்னடம் அவ்வளவு தூரம் தெரியாது, அதனால இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சவங்க இதை ரசிக்கலாம். என்னுடைய இதுல நான் பாடுறது உண்டு. இவ்வளவு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் திரை இசையை நம்ம விட்டுற முடியாது. திரை இசையில நிறைய இடங்கள்ல வந்திருக்கு யானையை பத்தின குறிப்புகள். அதுல நான் முக்கியமா ஒரு 2 பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள். ஒரு முதல் பாட்டு என்னன்னா எம்ஜிஆர் பாட்டு. இது வந்து நீதிக்கு பின் பாசம்ல வரும். அதுல வந்து முதல்ல ஆண் வந்து பெண்ணை பத்தி வர்ணிச்சு ஒரு பாடல், ஒரு வரிகள் வரும். முதல்ல மானல்லவோ கண்கள் தந்தது ஆமகிலல்லவோ சாயல் தந்தது ஓஹோ தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படின்னு ஆண் பாடுவாரு. அதுக்கு அடுத்தாப்புல பெண் பாடுவாங்க. இது ரொம்ப நல்ல வரிகள் இதுல இருக்கும். தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. எம்ஜிஆர் வந்து பொன்மன செம்மல் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையிலிருந்து அதை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமையா இருக்கும். உடலுக்கு வந்து தேக்கு மரம், நடைக்கு வந்து சின்ன யானை, யானையோட நடை இல்லை, சின்ன யானை நடக்கிறதுங்கிறது ஒரு அருமையான பதத்தை உபயோகப்படுத்தி இருக்காரு. அப்புறம் பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. அடுத்த திரை இசை பாடல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாமா விஜயம் அப்படிங்கிற படத்துல வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனாங்கிற பாட்டுல
ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது அப்படின்னு பாடிட்டு, யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது. இதுல இந்த பழமொழியையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இவங்க இப்ப சொன்ன உமா சொன்ன இந்த பழமொழி, யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது அப்படிங்கிறது. அது மாதிரி சில பழமொழிகள், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறது, யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படிங்கிறது. அப்புறம் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அருமையான பாடல்கள். இதுவரைக்கும் மற்றெல்லாம் பார்த்தாச்சு. குழந்தை பாடல் ஒன்று அழகான பாடல் ஒன்று பார்த்தேன். ஆனை ஆனை அழகர் ஆனை அழகரும் சொக்கரும் ஏறும் ஆனை கட்டிக்கரும்பை முறிக்கும் ஆனை காவேரி தண்ணீரை கலக்கும் ஆனை அப்படின்னு போகும். அது குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கவி வீரராகவன் அப்படிங்கிறவர், வீரராக முதலியார் எழுதின ஒரு பாடலை வந்து யானையை பத்தி பல்வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருப்பாரு. இம்பர்வான் இல்லை ராமணியே பாடி என்குணர்ந்தாய் பாடா நீ என்றாள் பாணி, வம்பதாம் கலவம் என்றேன் பூசும் என்றாள் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றாள் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பகடு என்றேன் உழும் என்றாள் பழனம் தன்னை கம்பமா என்றேன் நற்களியா என்றாள் கைமா என்றேன் சும்மா. ஏன் அளக்க முடியாது? தீயினுடைய அந்த தன்மைய ஒரு சில விஷயங்கள் அளக்கலாம், ஒரு சில விஷயங்கள் அளக்க முடியாது. தீய அளக்கக்கூடியதும் அளக்க முடியாததுமான நடு சுமந்தீர் பின்னும் பன்னியாக வந்தீர் பெரிய நர சிம்மனானீர் வாமனராய் வண்ணளந்தீர் பரசுராமர் தனுசொடிச்சீர் ராமாவதாரமானீர் ராட்சச குல வேரறுத்தீர் அப்படின்னு போகும் அந்த பாட்டு. அதை நான் பூரா பாட்டும் பாடல. யாராவது கிடைச்சீங்கன்னா எனக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு சுந்தரம் சார். நான் யானை தலைப்பு பார்த்ததும் நான் வந்து ஜெயமோகனோட யானை பத்தி பேச போறீங்களோ இல்ல வேற ஏதாவது யானைன்னு எழுதியிருக்காரு. யானை டாக்டர் ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான கதை, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொரு குறள் பகிர்ந்துக்கலாமா? வினையான் வினையாக்கி கோடல் நனைகவிழ் யானையால் யானையால் தட்டி. ரொம்ப ரொம்ப அருமையான குறள். வினிதீத்தான் சார் இதை நிறைய இடத்துல கோட் பண்ணுவாரு. வள்ளுவத்தில் வாரணம்னே ஒரு தலைப்புல வள்ளுவத்துல சொல்லி இருக்கிறத பத்தி ஒரு தடவை பேசியிருக்கேன், நம்ம தளத்திலே பேசியிருக்கேன். வெரி குட்.